கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாளையில கூட நீங்க அமரலாம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த கால வேளையை உங்களை யாவரையும் சந்திக்கும்படியாய் பாராட்டின தேவனுக்கு நான் நன்றிகளோடு நான் இருக்க வேண்டும் விரும்புகிறேன். அதே வேளையில கூட இந்த நாளில் கூட இந்த இடத்தை எனக்கு ஒதுக்கி கொடுத்த ஷேர் பண்ணின சகோதரனுக்கும் சபையாராகிய உங்களுக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளில் கூட இங்கே இருக்க வேண்டும் என்பது நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. தேவ கிருபையினால தான் நான் இங்கே இருக்கிறேன். ஆமென். பிரதர் சொன்னது போல இந்த நாளில் இங்கே இருக்க வேண்டும்படியா இன்னும் எவ்வளோ தேவ மனுஷங்களா இருந்தாங்க. அவங்களெல்லாம் அழைப்பு கொடுத்து பார்த்தோம். சில காரணங்களால சில டைமோட சில நேரங்கள்னால அவங்களால வர முடியல. ஆனாலும் கூட சகோதரனுக்கிட்ட சொன்ன, பிரதர் நீங்களே நின்றுங்க பிரதர் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை பிரதர், அது நல்லா இருக்காது, நான் நிற்பேன், அது பிரச்சனை கிடையாது, ஆனால் நீங்க நில்லு பிரதர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த இந்த நாளில் கூட எனக்கு ஆயத்தம் செஞ்ச சகோதரனுக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். சகோதரன், இன்னைக்கு வாரம் போல இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. ஆமென். அந்த பிரதர் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு உங்களுக்கு. இந்த ஊழியம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ஆயிடுச்சு. 6வது வருஷத்துல அடி எடுத்து வைக்குது. ஆமென். 5 எப்பவுமே வந்து கிருபைக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. கிருபை இல்லைன்னா இந்த 5 வருஷம் அவரால் இது கடந்து வந்திருக்க முடியாது. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ கிருபையினாலதான் இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம கடக்க வேண்டியவளா இருக்கு. யாக்கோபு கூட சொல்லுகிறார் பாருங்க. யாக்கோபு வந்து ஏசாவுக்கு பயந்து அந்த பெருந்திரலாம் வரும்போது பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு இடத்துல அமர்ந்து அவன் கர்த்தரோடு கூட அவன் செபிக்கிறான். அப்ப அந்த வசனத்தை அவன் சொல்றான். என்ன சொல்றான்னா பாருங்க, யாக்கோபு 32:9 சொல்றாரு பாருங்க. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனும் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லுகிற கர்த்தாவே. அடுத்து 10வது வசனம் சொல்றாரு பாருங்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. அல்லேலூயா. சகோதரனுக்கும் அதுதான். ஆமென். அவருக்கு காண்பித்த தயவுக்கும் அவரு கொடுத்த அந்த வெளிப்பாட்டிற்கும் எவ்வளவேனும் நம்ம பாத்திரவான் அல்ல. ஆமென். நான் ஒரு கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்போது இவ்விரண்டு பரிவாரங்களும் உடையவன் நானே அப்படின்னு சொல்றாரு யாக்கோபு. அதே போலதான் சகோதரன் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா, ஒரு கோல் எப்பவுமே எதற்கு அடையாளமா இருக்கிறது? தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் அந்த கோலை பிடித்து கொண்டு சகோதரன் தன் குடும்பத்தாரு கூட வெறும் குடும்பம் மாத்திரமே வைத்துக் கொண்டு இந்த ஊழியத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நீங்க எல்லாருமே நிறைஞ்சிருக்கீங்க. அல்லேலூயா. அது அவரு கொடுத்த டேலண்ட் கிடையாது, தேவன் அவருக்கு பாராட்டின கிருபை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையின்படிதான் நம்ம என்ன பண்ணோம், கடந்து போக வேண்டியதா இருக்கும். ஆகவே இந்த நாளில் கூட பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல கடந்து 6வது வருஷத்துல அடி எடுத்து போகிற வேளையில் கர்த்தருடைய தூதனானவர் நம்மளுக்கு முன்பாக செல்லும்படியாக இந்த வேலையில கூட நம்ம யாவரும் சிறிது நேரம் நம்ம கண்களை மூடி ஒரு வசனம் அதுக்கு முன்பாக நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 33-34. வாசிக்கிறேன். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. வாசிக்கப்பட்ட அவருடைய வார்த்தையோடு கூட தேவன் தமது அளவற்ற ஆசீர்வாதத்தையும் அவருடைய ரெவலேஷனையும் கூட்டி வழங்கும்படியாய் சிறிது நேரம் தேவன் பாராட்டின் எல்லா நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் தயவுகளுக்காகவும் நாம் நன்றிகளை ஏறெடுத்து சபத்தினூடாக செல்லலாம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, தேவரீர் இந்த ஒசூர் பகுதியில் காட்சாவே
இந்த ECF சர்ச் ஆண்டவரே, இன்ஸ்டைம் ஃபெல்லோஷிப் ஆண்டவரை, கர்த்தாவே இந்த சபை ஆண்டவரை தொடங்கப்பட்ட காரியத்தை நீ அறிவீராச்சாவே. யாக்கோபை போல ஒரு கோலும் கையுமாய் தொடங்கப்பட்ட இந்த காரியம் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஜனங்களை கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எந்த நோக்கத்துக்காக இதை ஏற்படுத்தினரோ கர்த்தாவே, அந்த நோக்கம் ஆண்டவரை முற்று முடிய ஆண்டவரே உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு இரக்கம் எங்கள் இருக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஒரு ஊழியத்தை கொடுப்பது நீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ஊழியத்தை நடத்துகிறவர் நீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த ஊழியத்தை முடிக்கிறவரும் நீர் என்று பார்க்கிறோம். விசுவாசத்தை துவங்குகிறவரும் விசுவாசத்தை முடிய பண்ணுகிறோம் நீர் என்று பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த புதியதொரு ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற வேலையில் ராஜாவே, கர்த்தாவே, மோசே ஒரு தடவை சொன்னதை எங்கள் நினைவுக்கு வருகிறது கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால் இவ்விடத்தில் எங்களுக்கு கொண்டு போகாதிரும் என்று சொன்னான் ஆண்டவரே. அது போல கர்த்தாவே, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தால் ராஜாவே, எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் வீண் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே கர்த்தாவே, இம்மட்டுமாய் உதவி செய்த கர்த்தர் ஆண்டவரே, இனிமேலும் தொடர்ந்து நடத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் இந்த ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே காட்சியில் வந்து ஆண்டவரை எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரம் கூட கர்த்தாவே, அடியனுக்கு திறந்து கொடுத்த இந்த குடும்ப ஆண்டவரே சகோதரனையும் சபையாரும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, அடியனை திரைமறைத்து கொண்டு நீர் வெளிப்படும் ஆண்டவரே. அடியன் கொண்டு வந்திருக்கிற இந்த செய்தி ஆண்டவரே ஒரு சிறு ஆகாரமா இருந்தாலும் ஆண்டவரே, இயேசுவே அது ஜனங்களை உற்சாகப்படுத்தட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற அவர்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்க கிருபை பாராட்டும். எல்லா தேவையிலே சந்தியும், எல்லா மகிமை நீரை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட ஒரு சிறு செய்தியை உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். தீர்க்கதரிசி ஒரு மெசேஜ்ல சொல்றாரு பாருங்க. எதற்காக இந்த ஒரு காங்கிரிகேஷன் கூடிச்சு, அப்போ மேடம் சொல்றாரு, எதற்காக இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க? என்னை போன்ற ஒரு எளியவன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதை கேட்பதற்கா உங்களில் பல பேர் பல மைல் கார் ஓட்டி இங்க வந்திருக்கிறீர்கள். ஆமென். ப்ராப்பர் சொல்றார். அதை காட்டிலும் ஏதோ ஒரு மேலான ஒன்று உள்ளது என்று நான் நிச்சயம் உள்ளவனாக இருக்கிறேன். நான் பிரசங்கித்தை கேட்பதற்கு வருவதை காட்டிலும், ஏனில் உங்களிடம் காண்பிப்பதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை. நான் படிப்பறியாதவன், நான் பிரசித்தி இல்லாதவன், ஃபேமஸ் இல்லாதவன், என்னில் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்க ஜனங்கள் நூற்றுக்கணக்கான மைல் கார் ஓட்டி வந்து இங்கு காலை 2 மணி நேரம் நின்று காத்திருப்பதை நான் காணும் போது அது என்னிடம் உள்ள ஒன்றுக்காக அது அல்ல, அது கிறிஸ்துவுக்காக. அல்லேலூயா. இந்த வேலையில கூட நீங்க அதுக்காக தான் வர வேண்டி இருக்கிறீங்க. ஆமென். இந்த வேலையில கூட நீங்க அதற்காக தான் வர வேண்டியதா இருக்கிறீங்க. ஆமென். என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, சகோதரனிடத்துல ஒன்றுமே இல்லை. நீங்க வந்த நோக்கம் எது? கிறிஸ்துவுக்காக. அல்லேலூயா. இந்த வேலையில கூட நம்ம செய்தியின் ஊடாக போகலாம். ஒரு வசனத்தை முதலாக நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் புஸ்தகம் 25 அதிகாரம் 8வது வசனமும் 40வது வசனம். வாசிக்கிறேன். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் அவர் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. 8வது வசனம். அதன் பிறகு 40வது வசனம், அதே அதிகாரம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. ஆமென். கர்த்தர் தாமே வாசித்த அவருடைய வார்த்தைகளோடு தேவன் அவர்களோட ஆசீர்வாதத்தை குற்றும்படியாய் வேலையில கூட தொடர்ந்து நம்ம போலாம். கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னன்னா, let us dedicated our life to God's eternal purpose. நம்முடைய ஜீவியங்களை தேவனுடைய நித்திய நோக்கத்திற்கென்று பிரதிஷ்டை செய்வோம். ஆமென். இதுவரை நம்ம எப்படி வேணா நடந்திருக்கலாம், ஆனா புதிய ஒரு ஆண்டில் நம்ம அடியெடுத்து வைக்கும் போது புது விசுவாசத்தோடு, அல்லேலூயா, புது ஆவியோடு கூட புது எண்ணங்களோடு கூட நம்ம புதிய ஒரு ஆண்டில் நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருக்கென்று டெடிகேஷன் நம்ம பண்ண வேண்டியதில்லை. ராபர்ட் சொல்றாரு, இன்று பிரண்ணாம் கூடாரத்துக்கு தேவையானது எதனா மறு பிரதிஷ்டைன்னு சொல்றாரு. அல்லேலூயா.
மறுபிரதிஷ்டையும் மனம் திரும்புதெல்லாம் இன்னைக்கு பிரண்ணம் கூடாரத்துக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அப்படியானால் நம்மளுடைய சபைக்கு என்ன இன்னைக்கு அவசியம்? மறுபிரதிஷ்டையும் மனம் திரும்புதல் தான் எனக்கு அவசியம். அந்த ஒரே நோக்கத்துக்கு தான் என்ன பண்றோம், நம்ம சபைக்கு வர வேண்டியவர்களா இருக்கும். நம்ம மத்தியில் வர எந்த நோக்கத்துக்காகவும் இங்க வந்தா அது எந்த விதமான பலனும் கிடையாது. அல்லேலூயா. இப்ப நம்ம வாசித்தோம் பாருங்க, தேவன் மோசையிடம் சொல்லுகிறார். யாத்திராகமம் 25:8-40 பாக்குறோம். தேவன் மோசைக்கு மலையில ஒரு டேபர்நாக்கலை காண்பிக்கிறாரு. அந்த கூடாரம் பாத்தீங்கன்னா ஒரு அலிகோரியா இல்ல, அலிகோரினா ஒரு என்ன ஒரு நிழலாட்டமான ஒரு காரியம் கிடையாது. ஒரு பேரபலாவும் அவர் காட்டல, அல்லது ஒரு இமேஜினேஷனா அவர் காட்டல. விஷன்ல ஒரு டேபர்நாக்கலை மோசஸ் பாக்குறாரு, ஒரு கூடாரத்தை. அந்த கூடாரம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரியல் டேபர்நாக்கலா இருக்கு. ஆமென். உண்மையாகவே பரலோகத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தை தான் மோசஸ் அங்க பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரியல் டேபர்நாக்கலா இருக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 11:19 நீங்க வாசித்தீங்கன்னா யோவானும் கூட பாத்தீங்கன்னா அதே ஆலயத்தை தான், மோசஸ் எந்த ஆலயத்தை பார்த்தாரோ அதே ஆலயத்தை தான் யோவானும் அங்க பாக்குறாரு. என்ன வசனம் பாருங்க. ஓகே, அந்த வசனம் எடுக்கல. என்ன வசனம்னா, பின்பு பரலோகம் திறக்கப்பட்டது. அப்போது பாத்தீங்கன்னா பின்பு ஆலயம் திறக்கப்பட்டது. அப்பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். ஆமென். அப்ப யோவான் பாக்குறாரு அந்த ஆலயத்தை. யோவான் எந்த ஆலயத்தை பாக்குறாரோ அதே ஆலயத்தை தான் தேவன் மோசேக்கு காண்பிக்கிறார். அது வந்து ரியலாவே இருக்கிற ஒரு டெம்பிள். இப்ப என்ன சொல்றாருன்னா, அதற்கு ஒத்த ஒரு டேபர்நாக்கலை, அதற்கு ஒத்த ஒரு கூடாரத்தை பூமியில நீ வந்து ஒரு நிழலாட்டமா நீ செய், ஒரு அடையாளமா அதை செய். நான் அந்த ஜனங்களில் வாசம் பண்ணும்படியா நீ அந்த டேபர்நாக்கலை ஏற்படுத்து அப்படின்னு சொல்றாரு. இப்ப மோசே எதை பார்த்தாரோ அதுதான் ரியாலிட்டியா இருக்கு. ஆமென். ஆனா இப்ப செய்ய போகிற அந்த கூடாரம் வந்து அதற்கு ஒரு அடையாளமா இருக்குது, ஒரு நிழலா இருக்குது. அதனாலதான் 2 கொரிந்தியர் 4:18 என்ன சொல்றாருன்னா, காண்கிறவைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகளா இருக்கிறது. ஆகையால் தான் இந்த உலகத்துல பாக்குறீங்கன்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எதன் மேல நம்ம என்ன பண்ண முடியாது, நம்பிக்கை வைக்க முடியாது. ஏன்னா எல்லாமே அனித்தியமானவைகளா இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரு தொடக்கம் இருக்குது, அதனால அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவும் இருக்குது. ஆமென். எல்லாமே பாத்தீங்கன்னா 170% எல்லாமே பாத்தீங்கன்னா தேவனால அனுமதிக்கு சித்தத்தின் அடிப்படையில் வந்ததா இருக்கு. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் கிடையாது. தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் ஒரு காரியத்தை அனுமதிக்கு சித்தத்துல வழங்கப்பட்டதுனால உண்டாக்குறதா இந்த காண்கிற நம்ம எல்லாவற்றுக்கும் வரப்போகிற அந்த அறுமுகம் நித்தத்துல இது எல்லாமே பாத்தீங்கன்னா தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு புறம்பா இருக்கிற எல்லாமே அழிக்கப்பட்டு போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? எல்லாமே அழிக்கப்பட்டு போகும். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்து நிற்பான் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஆனா நம்ம இந்த பூமியில வந்திருக்கிறது எப்படி? தேவனுடைய சித்தத்தின்படியாகி நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனடித்த அன்பு பொருளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அல்லேலூயா. இப்ப அங்க பாருங்க, அதனாலதான் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கொடுத்த பாருங்க, எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணுவினவளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர் மனுஷனுடைய இருதயத்துல அது தோணல. ஆனா தேவனோ தம்முடைய ஆவினால அதை நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஆகையால் மோசஸ் பாக்குறான் பாருங்க, அதுதான் ரியாலிட்டியா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அவன் செய்ய போற அந்த டேபர்நாக்கல் அது ஒரு அடையாளமாக இருக்குது. ஆமென். அப்ப காணாதவைகள் தான் எல்லாமே நித்தியமானவைகளா இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம அதன் மேல நம்பிக்கை வைக்கிறவளா இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, நம்ம தொடர்ந்து அப்படியே போகலாம். ஆகையால் நீ என்ன பார்த்தாயோ எக்ஸாக்டா கச்சிதமா நீ அதே போல ஒரு டேபர்நாக்கல் ஏற்படுத்து அப்படின்ட்டு சொல்றாரு. அதுல உன் சொந்த கருத்தை வந்து நுழைக்காத அப்படின்னு சொல்றாரு. ஆமென். நீ எச்சரிக்கையா இரு. அதுல உன் சொந்த கருத்தை நுழைக்காத, உன் சொந்த புத்தி அதுல வைக்காத, அதனோடு ஒன்றை கூட்டாத, ஒண்ணு குறைக்காத. அல்லேலூயா. நான் என்ன நீ பார்த்தியோ எக்ஸாக்டா அதே போல இருக்கட்டும். கொஞ்சம் கூட அதுல என்ன பண்ணக்கூடாது, மாற்றத்தை உண்டு பண்ணாத. அல்லேலூயா. அதுல எந்த விதமான ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணாத. ஆகையால் தான் நம்ம ஒரு மெசேஜ் வாசிக்கிறோம். எலியாவோட சால்வைய எலிசா மேல கொண்டு போயிட்டு என்ன பண்றாருன்னா, எலியா
போடும்படியாக போறாரு. அங்க அங்க 12 ஏர்மாடுகள் அவர் ஊட்டிட்டு இருக்காரு. அப்போ போகும்போது பாத்தீங்கன்னா எலியா தன்னுடைய சால்வையை எலிசா மேல போடும்போது அது எலிசாவுக்கு கரெக்டா ஃபிட் ஆகல. அல்லேலூயா. இப்போ ப்ராப்பர் சொல்றாரு பாருங்க, அவன் தன்னுடைய சால்வையை அவன் மேல் எரிந்த பின்பு அவன் மீது அதை வைத்த முயற்சித்தான். வேறு வார்த்தையில் சொன்னால், தேவனுடைய சால்வையை தன்னுடைய தோள்கள் மேல் வைத்திருந்த அந்த தீர்க்கதரிசியாக எலியா அது எலிசாவுக்கு பொருந்துகிறதா என்று பார்ப்பதற்கு கீழே வந்து அந்த விவசாயியான எலிசா மேல் அதை வைத்த போது அது அவனுக்கு பொருந்துவதற்கு அவனை அதற்கேற்ப மாற்றுவதற்கு சுமார் 10 வருடங்கள் ஆனது. அல்லேலூயா. 10 வருடங்கள் ஆனது. தேவன் வழக்கமாக நம்மை பட்டறையில் வைத்து ஒழுங்குபடுத்த சில நேரங்கள் நம்மை வெட்டி எடுக்கிறார் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அதன் பிறகு என்ன சொல்றாரு பாருங்க, அவர் தன்னுடைய சால்வையை எலிசாக்கு பொருந்தும்படியாக சால்வையை வெட்டி மாற்றவில்லை. அல்லேலூயா. அந்த வஸ்திரத்துக்கு பொருந்தும்படியா எலிசாவை மாற்றினார். ஆமென். அதேதான் சொல்றாரு. இப்போ டேபர்நாக்கில் நீ பாக்குற, நான் உனக்கு என்ன காண்பித்தனோ அதே போல செய், அதனோட கூட எந்த ஆல்ட்ரேஷனும் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் சீன்ல இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, வேதம் உங்கள் சிந்தனைக்கு இணங்க வேண்டும் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். அல்லேலூயா. மாறாக அதற்கு உங்கள் சிந்தனையில் எப்பொழுதும் ஒத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் தேவனோடு கூட நடைபோட முடியும். அதற்காக உங்கள் சிந்தையை நீங்கள் எவ்வளவாக மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, உங்கள் சிந்தை எப்பொழுதும் வேதத்துடன் இணைந்திருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். வேதத்தை போய் நம்ம மாற்ற முடியாது, ஏன்னா அதுதான் ப்ளூ பிரிண்டா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மளை கட்டி எழுப்பும்படியாய், தேவன் நம்மளுக்கு மோசஸ் காண்பித்தபடியாய் ஒரு டேபர்நாக்கலை காண்பித்தார்னா, தேவன் நம்மளை கட்டி எழுப்பும்படியாய் ஒரு ப்ளூ பிரிண்ட ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறாருன்னா அது தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. இதனோடு கூட என்ன பண்ண முடியாது, நம்ம கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஆனா நம்ம தான் இதற்கு வழி ஆல்டர் செய்ய வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. எலிசாவுக்கு பொருந்தும்படியா அது 10 வருடங்கள் ஆனது. அல்லேலூயா. தேவனுடைய காரியங்களுக்காக நம்ம பொறுத்து காத்திருந்தோமானால் நிச்சயமா எலிசாவுக்கு அது கரெக்டா பொருந்தினது போல நமக்கும் பொருந்தும். அல்லேலூயா. கவனிங்க, அப்படியே பாருங்க, கவனிங்கள். மோசே தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்தான். ஆனா அவன் மட்டும்தான் அந்த கூடாரத்தை கட்டணும்ட்டு நீங்க வேதத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, மோசஸ் மாத்திரம் அதை கட்டவில்லை. அந்த கூடாரத்தை கட்டும்படியா தேவன் அங்க 2 பேரை அப்பாயிண்ட் பண்றார். ஒன்று அகோலியாப், ஒன்னு வந்து பெசலியல் என்று ரெண்டு நபர்களை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். 2 நபர்களுக்கும் தேவன் தம்முடைய ஞானத்தை வழங்குகிறார். அவங்களும் சேர்ந்துதான் அந்த ஆலயத்தை அவள் கட்டுறாங்க. மோசஸ் மாத்திரம் அது கட்டவே இல்லை. அப்ப ப்ராப்பர்ட் சொல்றாரு, ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புறதுக்கு அப்ப பாருங்க, மோசஸ் மாத்திரம் பத்தாது, மோசஸ் கீழே இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட 2 நபர்களும் அவங்க தேவையா இருக்கிறாங்க. ஆமென். அதுல ஒருவர் பாத்தீங்கன்னா என்ன கோத்திரம்னா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா தான் கோத்திரத்தை சேர்ந்தவரா இருக்கிறார். நம்மளுக்கு தெரியும் யூதா கோத்திரம்னால யார் நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஆமென். யூதா கோத்திரத்தின் சிங்கமாக அவர் இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவோட அனாயிண்டிங் அவர் மேல இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா இங்க பெசலியல் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எந்த கோத்திரம்? தான் கோத்திரமா இருக்கிறது. அவரு மேல ஈகல் அனாயிண்டிங்கா இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஒரு டேபர்நாக்கல் அஸ்திபாரப்பட்டு ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவின் அபிஷேகம் தேவையா இருக்குது. அதுதான் பெந்தகோஸ்தே நாளில் இருக்கிற பெந்தகோஸ்தே அப்போஸ்தல பிதாக்களுடைய அபிஷேகம் பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் அனாயிண்டிங்கா இருந்தது. அல்லேலூயா. பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது பாத்தீங்கன்னா இடிமுழக்கம் போல பரிசுத்த ஆவியான அவர் மேல இறங்கும் போது கிறிஸ்துவே அவருக்குள்ளாக இறங்கினார். அவங்கதான் அந்த சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது அஸ்திபாரத்தை போட்டாங்க. அல்லேலூயா. அதை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன அனாயிண்டிங் தேவைப்படுதுன்னா ஈகிள் அனாயிண்டிங்கா இருக்குது. அல்லேலூயா. அதுதான் பிரதர் பெண்ணா மேல இருந்தது. அல்லேலூயா. அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தலைக்கல்ல கொண்டு வந்து அந்த டேபர்நாக்கல் முடிவுக்கு கொண்டு வருகிற ஒரு மெசேஜா இருக்கிறது. ஆகையால் ப்ராஃபட் மட்டும் கிடையாது, அவருக்கு கீழே இருக்கிற பாத்தீங்கன்னா அனாயிண்டட் பிரீச்சரும் இன்னைக்கு தேவையா இருக்கிறாங்க. ஆமென். ப்ராஃபட் மோசஸ் இருக்கிறாரு, அவருக்கு தான் தேவனுடைய வார்த்தை எப்பவுமே வரும். ஆமோஸ் 3 படி யாருக்கு வரும்? எப்பவுமே ஒரு போதகருக்கு வராது, ஒரு பிரீச்சருக்கு வராது, ஒரு அப்போஸ்தலிக்கு வராது. யாருக்கு வரும்? தீர்க்கதரிசிக்கு வரும். அந்த தீர்க்கதரிசிக்கு செய்தி வரும்போது அதன் பிறகு அந்த செய்தி யாருக்கு நெக்ஸ்ட் வரும்னா லோக்கல் பாஸ்டர்ஸுக்கு வரும். 5-fold மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு அனாயிண்டட் பிரீச்சருக்கு தான் வரும். அல்லேலூயா. அதன் பிறகு அவங்க தான்
சபையை எழுப்பு கட்டுவாங்க. ஆமென். ஆகையால் இன்னைக்கு நம்ம சொல்லலாம், ப்ராஃபிட் எனக்கு போதும் பிரதர், எனக்கு வந்து ப்ரீச்சர்ஸ் அனாயிண்டிங் ப்ரீச்சர்ஸ்லாம் வேணாம், 5-fold மினிஸ்ட்ரி வேணாம், பிரைட் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டேன், எனக்கு ப்ராஃபிட் மினிஸ்ட்ரி போதும், எனக்கு அவருடைய மெசேஜ் இருக்குது, அவருடைய டேப் வந்து எனக்கு இருக்குது, அதை கேட்டு நான் வீட்டுல சந்தோஷமா இருப்பேன் பிரதர். அப்போ உங்களுக்கு யார் பிரதர் பாஸ்டர்? எனக்கு பரிசுத்த ஆவியானவர் பாஸ்டர் பிரதர் அப்படின்னு சொல்ற ஜனங்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு, நான் பார்த்திருக்கேன். ஆமென். அப்படி ஒரு நபர் சொல்றாருன்னா ஆக்சுவலா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் தன்னுடைய வார்த்தையை அவர் அதிகமா உயர்த்துகிறார் என்ற அர்த்தம். ஆமென். தேவன் ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறாரு. தேவன் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டுக்கு அதை கொடுக்குறாரு. ஒரு ப்ராஃபிட் மூலியமா பார்த்தா 5-fold மினிஸ்ட்ரிக்கு வருது. அதன் பிறகு அந்த செய்தி யாருக்கு அடுத்து போகுதுன்னு பார்த்தா அங்க இருக்கிற பிலீவருக்கு போகுது. ஆமென். இதுதான் தேவனுடைய ஆர்டரா இருக்குது, வாய்க்காலா இருக்குது. ஆமென். அதை ஆல்டர் பண்ண நம்மளுக்கு யாருக்கும் என்ன பண்ண முடியாது, மாத்தவும் முடியாது. நம்மளுக்கு யாரும் அதிகாரமும் கிடையாது. நம்மளுக்கு ஒன்னே ஒண்ணு என்ன பண்ணோம்னா அந்த ஆர்டருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கறது தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுல ஆல்ட்ரேஷன் என்ன பண்ண முடியாது, நம்ம பண்ணவே முடியாது. ஆகையால் 5-fold மினிஸ்ட்ரிலாம் எனக்கு வேணாம் பிரதர். எந்த பாஸ்டரும் சரி கிடையாது, அவங்க பேசுறதும் சரி கிடையாது, அவங்க நடக்கிறதும் சரி கிடையாது, ஜீவிக்கு சரி கிடையாது, அவங்க உடுத்துறதும் சரி கிடையாது, எதுவுமே கிடையாதுன்ட்டு இன்னைக்கு பலர் பல விதமான கருத்துக்களை சொல்லலாம். ஆனா நல்லா நீங்க கவனிங்க, ஒரு ஒரு 5-fold மினிஸ்ட்ரியில ஒரு பிரசங்கியார் இருப்பானா, அந்த பிரசங்கியார் ஆல்டர் பண்ண வேலை வந்து ஒரு பிலீவருக்கு நம்மளுக்கு கிடையாது. ஆமென். ஒரு ஸ்பெசிபிக் மெசேஜ் அவருக்கு கொடுத்து அவருக்கு ஒரு காங்கிரிகேஷன் தேவன் கொடுக்கும்போது, அவருக்கு ஒரு கிஃப்டை தேவன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதற்கு நம்ம அடங்கி எப்பவுமே இருக்கிறது தான் தேவன் எப்பொழுதுமே விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா அவர்கிட்ட மிஸ்டேக் இருக்கும், அவர்கிட்ட சில காரியங்கள்லாம் இருக்கும். அது நம்ம சகோதர அன்போடு கூட என்ன பண்ணலாம், அவரோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அது நிச்சயமா அவர் வந்து வேதத்தை படிக்கிறபடியால், செய்தியை கேட்கிறபடியால் அவருக்கு கர்த்தருக்கு பயந்து இருப்பார். அல்லேலூயா. அதை கேட்டு என்ன பண்றாரு, ஓகே சகோதரனே நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ரைட்டுங்களா. நம்ம அதை செய்ய வேண்டியதா இருக்கும். ஒண்ணு அதை செய்யணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், அவருக்காக நம்ம ஜெபம் செய்ய வேண்டியவர்களா இருக்கும். இந்த ரெண்டு காரியத்தை தான் என்ன பண்ணோம், ஒரு பிலீவரு செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். இதை விட்டு நம்ம வேற எந்த ஒரு ரூட்ல போனாலும் அது தேவனுடைய பார்வையில கிரேட்டஸ்ட் சின்னா மாறிடும். அது என்ன பண்ணும், அது மகத்தான ஒரு பாவமா மாறிடும். பிரதர் எடுத்த மாதிரி இது அன்பார்டனபிள் சின்னா மாறிடும், மன்னிக்க முடியாத ஒரு குற்றமா இருக்கும். புரியுதுங்களா. ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய பாகத்தை நம்ம பிலீவரா நம்ம அதை செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஒரு மெசேஜ் ஒன்று படிச்சேன், அதுல ப்ராப்பர் சொல்றாரு, ஜோஷுவா ஒரு ட்ரூ பிலீவரா மோசஸ் கீழே இருந்தாரு. அந்த ஜோஷுவா மோசைய பார்த்து கொண்டே இருந்தார். பார்த்து கொண்டே இருக்கும்போது அந்த மோசஸ் கிட்ட ஏராளமான மிஸ்டேக் அவர் பார்த்தாராம். ஆனா அதை மாத்திரம் அவன் பார்க்கல, அந்த எல்லா தவறுகளின் மத்தியிலும் தேவன் அவனோடு கூட இருக்கிறதையும் பார்த்தார். அல்லேலூயா. அதுதான் பாக்குறாரு. இவ்வளவு மிஸ்டேக் அவர் பண்றாரு, ஆனா தேவன் அவனோடு கூட இருக்கிறாரு. அததான் ஒரு பிலீவர், ஒரு பிலீவர் மஸ்ட் வாட்ச் பண்ண வேண்டியவளா இருக்கும். ஆமென். இன்னைக்கு ஒரு வரத்தை கொடுத்து ஒரு காரியத்தை கொடுத்து தேவன் ஒருத்தரை வைக்கும் போது அவர்கிட்ட மிஸ்டேக் இருக்குமான்னு கேட்டா டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா அங்க பிரசங்கிக்கிற எல்லாரும் ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது. அல்லேலூயா. கேட்கிற நீங்கள் யாரும் வந்து தேவ தூதர்கள் கிடையாது. நீங்களும் மனிதர்கள் தான், நாங்களும் மனிதர்கள் தான். நீங்கள் எப்படி சோதிக்கப்படுகிறீர்களோ அதே போலதான் ஒரு பிரீச்சரும், பிரதர் சொன்ன மாதிரி 3 சோதனைகள் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு பிலீவருக்கு மாத்திரம் இல்ல, ஒரு பிரீச்சருக்கும் அது இருக்குது. அல்லேலூயா. ஆகையால் சில மிஸ்டேக்கள் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஆனா சகோதர அன்பு அதுல இருந்ததுன்னா அதை கலந்து பேசி அதை என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டியவர்களா இருக்கும். அல்லேலூயா. ஒரு ட்ரூ பிலீவர் அதுதான் செய்ய வேண்டியவர்களா இருக்கும். ஆனா ஜோஷுவா பாக்குறான், அதை அவன் தவறுகள் மத்தியில தேவன் அவனோடு கூட அசைவாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறான். ஆனா இப்ப ஒரு பிரீச்சர் மிஸ்டேக் பண்ணாலோ, ஒரு தீர்க்கதரிசியை மிஸ்டேக் பண்ணாலும் தேவன் அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டா இருக்கிறார். அல்லேலூயா. மோசஸ் மிஸ்டேக் பண்ணா எக்ஸோடஸ்ல இருந்து அவர் எடுத்துட்டாருங்களா. அந்த இடத்துல என்ன பண்ண, மோசஸ் நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, என் ஜனங்களை உள்ள கூட்டிட்டு போக முடியாது. அந்த இடத்துல என்ன பண்ண, எந்த இடத்துலன்னா ஜோஷுவா அந்த இடத்துல வச்சுட்டாரு. அப்போ ஒரு பிரீச்சர் ஆகிய இப்ப நான் சரியில்லைன்னா என்ன இடத்துல என்ன பண்ண முடியாது, இன்னொரு நபர் அந்த இடத்துல வைக்க தேவனுக்கு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியத்தை நம்ம கருத்துல தேவன் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, சாமுவேல் கிட்ட வந்து சொல்றாரு, சாமுவேலே உங்க பசங்க எல்லாம் சரி கிடையாது, பழைய மாரி இல்ல, அதனால எங்களுக்கு ராஜாவை என்ன பண்ணாது, எங்களுக்கு நீ ஏற்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேவனுக்கு தெரியாதா அவங்க பசங்க சரியில்லைன்னு சொல்லி.
தேவன் எங்கன்னா மாத்தினாரா? தேவன் அதை பத்தி பேசவே இல்லை. ஆமா நீங்க சொன்னது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த லெட்டர் பேர்ல அவர் ரைட்டு போட்டாரா? சொல்லவே இல்லை. சாமுவேலே அவங்க உன்னை தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடி என்ன தள்ளினார்கள் சொன்னார். அல்லேலூயா. ஆகையால் பாருங்க, அதுதான் ஆபிரகாம் பாத்தீங்கன்னா போய் பேசிட்டான். அபிமெலேக்கின் ராஜா கிட்ட போய் பேசிட்டான். அவருடைய ஒய்ஃப் தான் அவன் என்ன பண்ற, சகோதரி அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இப்ப அபிமெலேக் என்ன பண்ற, போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஆபிரகாம குற்றம் சாட்டுறாரு. ஆண்டவரே, நான் உத்தமமான கரத்தோடு இது கூட உத்தமமான இதயத்தோடு இதை செய்தேன்னு உங்களுக்கு தெரியுமே. அவர் பாத்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃபை சகோதரின்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் நான் இதை செஞ்சேன் அப்படின்றாரு. ஆமா ஆமா அவன் பண்ணது தப்பு அப்படின்னு தேவன் சொன்னாரா? இல்ல, சைலண்டா இருந்தார். ஆமென். எனக்கு தெரியும், ஆனா நீ பிழைத்துக் கொள்ளும்படி அவன் உனக்காக ஜெபம் பண்ணுவான்னு சொன்னார். ஆமென். இப்ப இதெல்லாம் பாருங்க, ஒரு ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ரெஸ்பெக்டா இருக்கு. ஆமென். மரியாதையா இருக்குது. தேவனே அப்படி காத்து இருக்கும் போது உடனே அவர் மேல ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வராது இருக்கும்போது பிலீவர் ஆகிய நமக்கு அந்த காரியத்தை எப்பவுமே என்ன பண்ண முடியாது, கொடுக்கப்படவில்லை. ஆகியால் நம்ம ஜோஷுவா போல ஒரு ட்ரூ பிலீவராக இருந்து இந்த நாட்களை நம்ம கடந்து போக தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்ட முடியாது. நான் செபிக்கிறேன். இந்த வேலையில கூட பாருங்க, அடுத்து பார்க்கலாம். ஆகையால் பாருங்க, அதனாலதான் பாருங்க, இப்போ பிரமாணம் ஒண்ணு சொல்லுது, பலிப்பிடத்திலிருந்து ஒரு நெருப்பை கொண்டு வந்துதான் என்ன பண்ணணும், டேபர்நாக்கில் இருக்கிற அந்த குத்து விளக்கை எரிய வைக்க வேண்டியன்ட்டு பிரமாணம் சொல்லுது. ஆனா அங்க நாதாப் அபீப் ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுல இருந்தோ மற்ற இடத்துல இருந்து என்ன பண்ணாங்க, அந்நிய நெருப்பை கொண்டு வந்துட்டாங்க. அது தேவனுடைய பார்வையில் என்ன பண்ணுது, சாபத்தை கொண்டு வந்தது. அவர்கள் என்ன பண்ணாங்க, மரணம் அடைஞ்சாங்க. அந்த இடத்துல ஸ்பாட்லயே மரணம் அடைஞ்சாங்க. அதே போலதான் பிரமாணம் சொல்லுது, உடன்படிக்கை பெட்டி எப்பவுமே ஆசாரிகள் என்ன பண்ணோம், தோல் மேல சுமந்து போனோம், ஆசாரிகள் தான் சுமக்க போகணும். அதுதான் லா சொல்லுது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, தாவீது மத்தவங்க பேச்சை கேட்டு என்ன பண்ணாங்க, தன்னோட சுய புத்தியின் மேல் செயல்பட்ட போது ஒரு இன்னசென்டான ஒரு நபர் அவர் நிமித்தம் என்ன பண்ணாங்க, மறிச்சு போயிட்டாங்க. அது தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஒரு ப்ராஃபட் வச்சிருக்கிறாரு. ப்ராஃபட் கீழே என்ன பண்ற, 5-fold மினிஸ்ட்ரி வச்சிருக்காரு. அவரு கீழே தான் ஒரு பிலீவர் இயக்கப்பட வேண்டியவளா இருக்கிறார். ஆமென். சபையை பக்தி விரித்து உண்டாக்க தேவன் 5 வகைய ஊழியங்களை வச்சிருக்கிறார். இப்ப அதெல்லாம் எனக்கு வேணாம் பிரதர், எனக்கு பாஸ்டர் மட்டும், எனக்கு ப்ராஃபட் பண்ண போதும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, பலிப்பீடத்துல இருந்து ஒரு நெருப்பு எடுத்து பதிலாக வீட்டுல இருந்து சுமந்து கொண்டு வராங்க. அவங்க கருத்தை எடுத்துன்னு வந்து கொண்டாங்க. அது என்ன கொண்டு வரோம்னா, அன்னைக்கு மரணத்தை கொண்டு வந்தது, இன்னைக்கு என்ன பண்ணோம், அதே மரணம் கொண்டு வரும். ஆனா என்ன மரணம், ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வரும். ஆமென். ஏன்னா இதெல்லாம் நம்ம அறிந்து செயல்பட வேண்டியவர்களா இருக்கும். ஆமென். ஏனோ தானோ சும்மா வந்ததுக்கெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பிலீவர் என்ன பண்ணும், யோசிச்சு பேச வேண்டியவர்களா இருக்கும். ஆமென். அப்ப பாருங்க, ஆகவே அதனாலதான் சொல்றாரு ப்ராஃபட் ஒரு இடத்துல, அதாவது மோசஸ் மாத்திரமே, அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸோடஸ்ல மோசஸ் எகிப்துல இருந்து எல்லா ஜனங்களையும் வெளியே கொண்டு வந்தாரு. ஆனா அதே மோசஸ் எடுத்துன்னு போயிட்டு வாக்குத்தத்தம் பண்ண கானான்ல அவங்களை எடுத்துன்னு போய் வைக்கல. ஆமென். மோசஸ்க்கு என்ன மினிஸ்ட்ரி கொடுத்தாருன்னா, அவங்களை வெளியே கொண்டு வர மினிஸ்ட்ரி. அதன் பிறகு அவங்க உள்ள கொண்டு போய் யாரு பகிர்ந்து கொடுத்தாருன்னா, ஜோஷுவா கொடுத்தாரு. ஜோஷுவா யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு, பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கிறாரு. அவர் பிரைட் மினிஸ்ட்ரிக்கு அடையாளமா இருக்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் கிறிஸ்துவும் பாத்தீங்கன்னா, யூத பாரம்பரியத்திலிருந்தும் நியாயப்பிரமாண முறைமைகளிலிருந்தும் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யறேன்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு கீழே அவர்களை கொண்டு போல. அதுக்கு முன்பாகவே மரணம் அடைந்து அவருடைய ஜாப் முடிஞ்சு அவர் போயிட்டார். ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள யார் கொண்டு போகுதுன்னா, அப்போஸ்தலர் தான் கொண்டு போனாங்க. புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து ஊழியத்தை யார் கண்டினியூ பண்றாங்கன்னா, அப்போஸ்தலர் கண்டினியூ பண்ணாங்க. அதே போலதான் பிரதர் பெர்னாமும் நம்மளை எங்கிருந்து கொண்டு வந்திருக்கா, டினாமினேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். பாரம்பரியில இருந்தோம், இன்னும் மற்ற எல்லா பாவத்துல இருந்தோம் அவர் செய்தியை கேட்டபோது நம்ம எல்லாருமே வெளியே வந்துட்டோம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியினுடைய ஸ்தானத்துல பொறுத்துட்டு யாருன்னா, 5-fold மினிஸ்ட்ரியில இருக்கிற அனாயிண்டட் பிரீச்சர் தான் அவங்க பொறுத்துறாங்க. ஆமென். அவங்களுக்கு தான் அந்த ஜாப் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பிரதர் பெர்னாம் கிட்ட சொல்றாரு, பிரைடுக்கு ஊழியர் இருக்கா பிரதர் பெர்னாம், நிச்சயமாக அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அவர்கள் தான் ஃபைனல் வாய்ஸ் டு ஃபைனல் ஜெனரேஷனா இருக்கிறாங்க. ஆமென். இந்த பெர்னாம் ஃபைனல் வாய்ஸ் டு ஃபைனல் ஜெனரேஷன் கிடையாது. கடைசி கால சத்தத்தின் கடைசி கால சந்ததியின் கடைசி சத்தம் யாரு,
இன்னைக்கு மனவாட்டி தான் தேவன் வச்சிருக்கிறார். ஆனா நான் மனவாட்டிக்கு வேறொரு சத்தம் கிடையாது, அதே தீர்க்கதரிசியின் சத்தம் தான். அல்லேலூயா. மோசைக்கு எந்த லா கொடுத்தாரோ அதே லா தான் பாத்தீங்கன்னா ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போனாங்க பாருங்க. ஆமென். எந்த நியாயப்பிரமாணத்தின்படி மோசே ஜீவித்தானோ அதே நியாயப்பிரமாணம் சுமந்து கொண்டுதான் ஆசாரியர்கள் யாரு? பாஸ்டர்ஸா இருக்கிறாங்க. ஆமென். அதை சுமந்து கொண்டு போறாங்க. ஆமென். அதே போலதான் இன்னைக்கு பெர்னாமி என்ன கொடுத்தாரோ அதே தான் அவங்க அனாயிண்டிங் ஒரு குறிப்பிட்ட வரத்தின் கீழாக, அபிஷேகத்தின் கீழாக அதே மெசேஜ் இன்னைக்கு பிலீவருக்கு பகுத்து போதிக்கிறாங்க அவங்க. ஆமென். அதற்கு அதை நம்ம ஒப்பு கொடுத்து அதற்கு நம்ம ஜீவித்தோமானா நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார்? நம்மள ஆசீர்வதிப்பார். ஆகவே இப்ப பாருங்க, அது போலதான் பாருங்க, மோசே தேவன் சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்து முடித்த போது நம்ம வாசித்த 33, 34 யாத்திராகமம் 40, 33, 34 வாசித்தோம். இப்ப பாருங்க, பின்பு வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரைகளை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான், பினிஷ் பண்ணிட்டான். தேவன் அவனுக்கு என்ன காண்பித்தாரோ அதன்படியே கச்சிதமா அவனுக்கு கரெக்டா ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணாம கரெக்டா வேலையை முடிச்ச போது அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு டேபர்நாக்கல் கரெக்டா தேவனுடைய வார்த்தையின்படியே கட்டப்படும் போது தேவன் தம்முடைய அபிஷேகத்தை அந்த டேபர்நாக்கல் மேல என்ன பண்றாரு? அபிஷேகிக்கிறார், ஊற்றுகிறார். அல்லேலூயா. கரெக்டா அது வந்து பார்த்தா சொல்றாரு, அது வந்து ஒரு பிரதிஷ்டை டைம் சொல்றாரு, ஒரு டெடிகேஷனான ஒரு இடம் சொல்றாரு, ஒரு டைமா இருக்குது. கரெக்டா அந்த டேபர்நாக்கலை முடிச்சுட்டு அன்றைக்கு பிரதிஷ்டை அன்னைக்குதான் அந்த மகிமை வந்து கர்த்தருடைய மகிமை அந்த பில்லர் ஆஃப் கிளவுட் என்ன பண்ணுது? இறங்கி வந்து அந்த டேபர்நாக்கல் அப்படியே மூடிச்சு. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தையின்படியே அவன் கட்டியதுனால. அல்லேலூயா. அதே போலதான் சாலமோன் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கென்று சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டினான். ஆனா மோசே கட்டினது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடாரமா இருந்தது. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தில் நகரும்படியா அதை பெயர்த்து கொண்டு போயிடலாம். ஆனா சாலமோன கர்த்தருக்கு ஒரு நிலையான ஆலயத்தை கட்டினான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சாலமோன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் அந்த ஆலயத்தை கட்டி முடிச்ச உடனே 1 ராஜாக்கள் 8:10 வாசிக்கிறோம். சாலமோன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த ஆலயத்தை கட்டி முடிச்ச போது எருசலேம் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்த சமயம் சாலமோன் ஜபம் பண்ணி முடிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் மேக ஸ்தம்பத்தின் உருவிலும் அக்னி ஸ்தம்பத்தின் உருவிலும் முன்வாசல் வழியாய் பிரவேசித்து கேருபீன்கள் மேலேறி பரிசுத்த ஸ்தலத்தில் இளைப்பாரின. ஆமென். அதே போலதான் மோசஸ் எப்படி கரெக்டா அந்த ஆலயத்தை முடிவுக்கு கொண்டு வரும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா மேகஸ்தம்பம் இறங்கி வந்தது. அல்லேலூயா. அது வந்து பினிஷிங் டைமா இருந்தது. அதே போலதான் இப்ப இங்க சாலமோன் கட்டி முடிக்கும் போது கரெக்டா அந்த கூடாரம் முடிவடைகிற அந்த டைம் அன்னைக்கு அது பாத்தீங்கன்னா ஒரு பிரதிஷ்டை அன்னைக்கு அதே மகிமை மோசைக்கு இறங்கி வந்த அதே மேகஸ்தம்பம் மறுபடியுமா இறங்கி வந்து அந்த ஆலயத்தை நிரப்பிச்சு. அல்லேலூயா. அதனால ஆசாரிகள் கூட என்ன பண்ண முடியாது, உள்ள போய் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமை அவ்வளவு மகத்துவமாக காணப்பட்டது. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்ல வரும்போது ஸ்தேவான் ஒரு பாயிண்ட் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 7:47-48 தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் சொல்றாரு, சாலமோனோ கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமா இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்க ஸ்தலம் எது? ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தினீர். ஆமென். இப்ப என்ன சொல்றாரு சாலமோன்? இப்போ ஸ்தேவான் என்ன சொல்றாருன்னு பாருங்க, உன்னதமானவர் கைகளில் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார் அப்படின்ட்டு சொல்றார். எனக்காக நீ ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ என்ன அங்க சொல்ல வர்றாருன்னா, நான் வாசம் செய்யும்படியா ஒரு டேபர்நாக்கல் என்ன ஏற்படுத்திட்டு மோசஸ் கிட்ட சொன்னவர் அங்க இறங்கி வந்து அதை அபிஷேகம் பண்ணி அதை உடன்படிக்கப்பட்ட மேல மேல அவர் தங்கினார். அல்லேலூயா. அதே போல சாலமோன் ஆலயத்தை கட்டினும் போதும் அந்த பினிஷிங் டைம் வரும்போது பாத்தீங்கன்னா அதே மேகஸ்தம்பம் இறங்கி வந்தது, அந்த உடன்படிக்கப்பட்டின் மேல நின்னது. அது சுத்தி இஸ்ரவேல் எல்லாருமே பாளையம் இறங்கி
வருஷத்துக்கு 3 தரம் அதுல வந்து தொழுது கொண்டாங்க. அங்கேயும் கர்த்தர் இருந்தாரு, எல்லாமே ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா இங்க ஸ்தேவான் சொல்லும் போது நான் சொல்றாரு, உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். நியூ டெஸ்டமெண்ட்ல சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, வேற ஒரு டேபர்நாக்கல் அவரை காட்டுறாரு ஸ்தேவான். அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து இப்ப பாருங்க, நீர் பலியும் காணிக்கை நீ விரும்பவில்லை, எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஸ்தேவான் நீங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு சரீரத்தை குறிச்சு பேசுறாரு. மோசஸ் வந்து பாத்தீங்கன்னா தோள்களினால் செய்யப்பட்ட ஒரு டேபர்நாக்கல்ல வந்து அவன் உண்டாக்குனா, சாலமோன் பாத்தீங்கன்னா கற்களினால் உண்டாப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டினான், தேவன் அங்க வாசமா இருந்தாரு. இப்ப நான் ஸ்தேவான் சொல்றான், தேவன் இதுக்கு பிறகு அங்க வாசமா இருக்க மாட்டாரு. ஆமென். ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தினீர். அல்லேலூயா. அப்போ இப்போ இன்னொரு டேபர்நாக்கலை தேவன் வாசம் செய்யும்படியா விரும்ப இருக்கிறத ஸ்தேவான் இங்க சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, அதுதான் பாருங்க. ஆகவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல என்ன சம்பவித்தது? அவர்கள் எல்லாம் பாருங்க, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற என்ன பண்ண முடியாது, எருசலேமை விட்டு நீங்க போகாதபடி நீங்க போயிட்டு மேலறையில காத்துருங்க அப்படின்னு சொன்னார். ஆமென். அப்போது பலத்து இடி முழக்கம் போல ஒரு இடி முழக்கம் வந்துச்சு. அக்னிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் இறங்கி வந்து அங்கு அப்போஸ்தலர்கள் மேல வந்து அதை நிரப்பிடுச்சு. ஆமென். அப்போ ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாரு பாருங்க, அது என்ன, தேவன் தம் வாசம் செய்யும் கூடாரங்களாக இருந்தது. அல்லேலூயா. இப்ப எங்க வந்துட்டார் பாருங்க, அது என்ன, தேவன் தம் வாசம் செய்யும் கூடாரங்களா இருந்தது. தேவன் தம்முடைய சொந்த ஆலயங்களை நிரப்பினார். அல்லேலூயா. அவர்கள் 10 நாள் அளவுக்கும் பிரதிஷ்டைக்காக காத்து கொண்டிருந்தனர். அல்லேலூயா. 10 நாள் அளவுக்கும் பிரதிஷ்டைக்காக காத்து கொண்டிருந்தனர். அன்று ஏறக்குறைய 120 ஆலயங்களை தேவன் நிரப்பினார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்க டேபர்நாக்கல் முடிவு வரும்போது தேவன் இறங்கி வந்து ஆலயத்தை நிரப்பினவர். நியூ டெஸ்டமெண்ட்ல வந்தபோது பாத்தீங்கன்னா ஒரு சரீரத்துல தேவன் வாசம் செய்ய விரும்புகிறத ஸ்தேவான் இங்க சொல்றாரு. ஆமென். பெந்தகோஸ்து நாள் அன்னைக்கு என்ன பண்ண போற, தேவன் இறங்கி வந்து ஒரு சரீரத்துல தம்மை திரைமறைத்துக் கொண்டார். அல்லேலூயா. தேவன் அங்க ஏறக்குறைய 120 ஆலயங்களை நிரப்பினார். அப்போ சொல்றாரு பாருங்க, அது சாலமோனுடைய ஆலயத்தில் அவர் செய்ததை போன்றே இருந்தது. அவர் அதை நிரப்பினார். சமய கோட்பாடுகளை கொண்டோ சாபனங்களை கொண்டோ அதை நிரப்பவில்லை, ஆனால் தம்மை கொண்டே அதை நிரப்பினார். அல்லேலூயா. அவர் தம்முடைய ஷெக்கினா மகிமையை கொண்டு அந்த ஆலயத்தை அவர் நிரப்பினார். இப்போ பெந்தகோஸ்து நாள் அன்னைக்கு ஒரு கோட்பாடை கொண்டோ ஒரு சமய கோட்பாடுகளை கொண்டோ அவர் நிரப்பவில்லை, தம்மை கொண்டே தன்னையே அவர் என்ன பண்றாரு, ஒரு ஆவியின் உருவத்துல தன்னை ஊற்றி கொள்கிறார். அல்லேலூயா. தேவன் என்னப்பட்ட எதுவோ அது கிறிஸ்துவுக்குள் ஊற்றப்பட்டிருந்தது ஒரு டைம். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்து என்னப்பட்ட எதுவோ அது சபைக்குள்ளாக பெந்தகோஸ்து நாள் அன்னைக்கு ஊற்றினார். அல்லேலூயா. அப்ப பெந்தகோஸ்து நாள் அன்னைக்கு தேவன் வாசம் செய்யும்படியாய் ஒரு கூடாரத்தை உண்டாக்கினார். அது யாருன்னா நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. அதுதான் இயேசுக்கு சொன்னார், எனக்காக ஒரு சரீரத்தை நீ ஆயத்தப்படுத்தினீர் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதனாலதான் இங்க பாருங்க ப்ராப்பர்ட்டியில சொல்றாரு, தேவனுடைய அது தம்மை கொண்டே அவர் நிரப்பினார். அவர் எதை கொண்டு அதை நிரப்பினார், தம்மை கொண்டே நிரப்பினார். தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை பிரதிஷ்டை செய்து கொண்ட ஆலயங்களை நிரப்பினார். ஆமென். தேவன் அதை இயேசு கிறிஸ்து போதனைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு, வேதபாரகர் பரிசேயர் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, எதுவுமே விட்டுட்டு இயேசு கிறிஸ்து அழைத்தும் போது யாரெல்லாம் வந்து வார்த்தைக்காக உடன்பட்டு வெளியே வந்தார்களோ, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்காக தங்களை யாரெல்லாம் பிரதிஷ்டை செய்து கொண்டார்களோ அந்த ஆலயத்தை தேவன் பெந்தகோஸ்து நாள் அன்னைக்கு நிரப்பினார். ஆமென். அக்காலத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் அங்கு வாசம் செய்திருந்தாங்க. பெந்தகோஸ்து நாள் அன்னைக்கு நானும் பிரதாதி பேசுவேன், அநேக மொழிகள் பேச ஜனங்கள் அங்க அன்னைக்கு இருந்தாங்க. ஆமென். அநேகர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர், அந்நியர்கள் அங்க அந்த இடத்துல வந்திருந்தாங்க. அங்க பெரிய ஒரு பண்டிகை அன்னைக்கு இருந்தது. ஆமென். திரளான ஜனங்கள் கூடி வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே ரிலீஜியஸ் பீப்புளா இருந்தாங்க, மத சந்தமான ஜனங்களா இருந்தாங்க, ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களா இருந்தாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் தேவன் பெந்தகோஸ்து நாளுக்கு நிரப்பாம தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை பிரதிஷ்டை செய்து கொண்ட அந்த ஆலயங்களை மாத்திரம் தான் தேவன் நிரப்பினார். ஆமென். ஆனால் அவருடைய ஆலயமாக இருக்கும்படி யார் ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களை மாத்திரமே தேவன் நிரப்பினார்.
அல்லேலூயா. ஆகவே பிரதிஷ்டை என்பது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கட்டிடத்திற்கான மாத்திரம் கிடையாது. பிரதிஷ்டை என்பது பாத்தீங்கன்னா அதில் உள்ள ஜனங்களுக்காகவும் உரியது. ஆமென். ஒரு கட்டிடத்தை மாற்றம் பிரதிஷ்டைனால என்ன லாபம்? ஆமென். அதனாலதான் ஒரு ஜனங்களை தேவன் என்ன பண்ண முடியாது, பிரதிஷ்டை செய்தவர்களா இருக்கிறோம். அதனாலதான் இங்க எளிமையில கூட அழகா சொல்லுவார் பாருங்க, ஒரு அழகான கட்டிடத்தின் மூலமாக நாம் தேவனை சரிவரை தொழுது கொள்ள முடியாது. ஆமென். இந்த ஃபுல்பிட் எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, இங்க பேசுகிற பிரீச்சர் எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, வருகிற நீங்கள் எவ்வளவு அழகுள்ளா இருந்தாலும், எவ்வளவு இனிமையா பாடல்களை பாடினாலும், அது தேவனுக்கு எந்த விதத்துல எல்லாம் நல்லதுதான். பட் ஆனா தேவனுக்கு அது எந்த விதத்திலும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஒரு ட்ரூ வொர்ஷிப் எப்படி வருதுன்னா பாருங்க, ஒரு அழகான கட்டிடத்தின் மூலமாக நாம் தேவனை சரிவர தொழுது கொள்ள இயலாது. ஆனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஜீவியத்தின் மூலமாக அவ்வாறு செய்ய முடியும். ஆமென். அப்போ ஒரு டெடிகேஷன் லைஃப் தான் ஒரு தேவனுக்கு சரிவர ஒரு ஆராதனையை செய்யும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஆமென். பாருங்க, இது ஒரு அழகிய கட்டிடமாக அமைவது மாத்திரமல்ல, இங்கு ஆராதனைக்கு குழும்பி உள்ளவர்களில் ஒவ்வொருவரிலும் இயேசு கிறிஸ்துவின் அழகான குணாதிசயம் காணப்படுவதாக ராபர்ட் சொல்றார். ஆமென். இது தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு ஸ்தலமாக திகழ்வதாக, இதில் ஆராதனை செய்பவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஜனங்களாக இருப்பார்களாக. ஏனெனில் இக்கட்டிடம் எவ்வளவு அழகா இருந்தாலும் இதன் அழகை நான் மெச்சுகிறேன். ஆனால் ஒரு சபையின் அழகு, அல்லேலூயா, ஒரு சபையின் அழகு இது இன்டீரியர் டெக்கரேஷனா, சபை வந்து அழகா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி அழகா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இருந்து, இதுதான் ஒரு சபைக்கு அழகா? ஒரு சபைக்கு எது அழகு பாருங்க, ஒரு சபையின் அழகு அதன் மக்களின் குணாதிசயமா இருக்குது. ஆமென். கேரக்டரா இருக்குது. ஆமென். இவ்வளவு காரியங்கள் இருந்து நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா கேரக்டர் நம்மளுக்கு இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஆமென். ஆனா கூடாரம் எப்படி இருந்தாலும் சரி, உட்கார ஒரு ஸ்தலம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா அந்த ஜனங்கள் டிவைன் லவ்வோடு கூட இருந்ததுனாங்கண்ணா, ஆமென், நம்மளுக்குள்ள அழகான ஒரு ஃபெல்லோஷிப் இருந்ததுன்னா தேவன் அதுதான் விரும்புகிறார். ஆமென். அந்த வொர்ஷிப்பை தான் தேவன் விரும்புகிறார் எப்பவுமே. காயின் பாத்தீங்கன்னா அவன் பலிபீடத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா தயார் செய்திருந்தான் அவன் பலிபீடத்தை. ஆமென். அழகான பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை கொண்டு வந்தான், முதற் பலனை கொண்டு வந்தான். லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆமா 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அநேக பண்டிகைகள் தேவனுக்கு இருந்தது. அதுல முதற் பலன் பண்டிகைன்னு ஒண்ணு இருந்தது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு தம் விளைச்சல்ல ஃபர்ஸ்ட் எது விளைஞ்சதோ அதை கர்த்தருக்கு எடுத்துன்னு வந்து படைப்பாங்க. ஆமென். அது போலதான் காயின் பார்த்ததுன்னா ஒரு ஸ்கிரிப்சரலாவே இருந்தது, வேதபூர்வமாக இருந்தது. அவன் காரியம், அவன் போறான் அந்த இடத்துக்கு போறான், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை கொண்டு வந்தான், ரொம்ப அழகா எந்த ஒரு பழுதும் இல்லாதபடி அதை எடுத்துட்டு வந்து தேவனுக்கு படைக்கிறான், அழகா அதை டெக்கரேஷன் பண்ணுகிறான். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆவேல எடுத்துப்போம். ஆவேல என்ன பண்றானா, ஓடி போறான், ஒரு ஆட்டை பிடிக்கிறான், ஒரு திராட்சை கொடியினால் அந்த ஆட்டோட கழுத்தை கட்டி ப்ராப்பர் சொல்ற தர 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 கொண்டு வரான். அந்த ஆடு அப்படியே கத்திக்கிட்டே வருது. இங்க கூட்டிட்டு வந்து பெரிய ஒரு பாறையின் மேலாக அதை கிடத்தி அது கையும் காலம் கட்டிட்டு ஒரு கூர்மையான கற்களை எடுத்து அதை தொண்டையை என்ன பண்றான்னா அப்படி குத்தி அதுல ரத்தம் பீறிட்டு அது அவன் மேலும் அந்த ஆடுகள் மேலும் பீறிட்டு இருக்குது. ப்ராப்பர் சொல்றாரு, பாக்குறதுக்கு அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அது நல்லாவே இல்லை. ஆனா காயினுடைய அந்த ஒர்க்ஷிப் பாத்தீங்கன்னா பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆபேலோட ஒர்க்ஷிப்போ தேவனுடைய வார்த்தையின்படி இருந்ததுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப எது இம்பார்ட்டன்ஸ்? அழகு கிடையாது, குணாதிசயமும் ஒழுங்கும் அவசியமா இருக்கு. ஆமென். தேவன் நம்ம கிட்ட பியூட்டி எதிர்பார்க்கறது இல்லை, ஆனா ஆர்டரை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒழுங்கு எதிர்பார்க்கிறார். ஒரு சபை எப்பவுமே தேவனுடைய ஆர்டர்ல இருக்கிற விரும்புகிறார். ஆமென். அதுல இருக்கிற நம்ம பியூட்டியை தேவன் விரும்புறது கிடையாது. அல்லேலூயா. பியூட்டியை விரும்புறாருன்னா உலகத்திலேயே நம்மளுக்கு எவ்வளவு சேலஞ்ச், எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆமென். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு ஆர்டரை தான் தேவன் விரும்புகிறார். ஆகையால் இப்ப கவனிங்க, தேவன் பாருங்க தன்னுடைய ஆலயமாக இருக்கும்படி யார் ஒப்பு கொடுத்தாரோ அவர்களை மாத்திரம் நிரப்பினார். ஆகவே இதை நம்ம பார்த்துட்டோம். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட 7 வருடமானது. அதை கட்ட உலகில் உள்ள ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் கற்களை அவன் கொண்டு வந்தான். நம்ம எல்லாமே படிச்சோம். ஆமென். ஹிஸ்டரி படிச்ச நிறைய எல்லாருக்கும் தெரியும்.
அவன் எங்க இருந்தெல்லாம் கற்களை கொண்டு வந்திருப்பான். உலகில் பல இடங்கள்ல இருந்து கற்களை அவன் கொண்டு வந்தான் சாலமோன். அவங்க கொண்டு வரும்போதே அதை செதுக்கி அதை ஆல்டர் பண்ணி அதை அங்கேயே செய்து முடித்து இங்கே எடுத்துட்டு வந்து அவன் எதுனா கரெக்டா பொருத்துறான். அவன் பொருத்தும் போது பாத்தீங்கன்னா ஒரு கல் இன்னொரு கல்லோடு கூட சரியாக பொருந்தினதை அவன் பார்க்கறான். ஆமென். அந்த ஆலயத்தை கட்ட ஒரு கல் இன்னொரு கல் கூட சரியாக அவன் பொருந்தினதை அவன் பார்க்கறான். கவனிங்க, அதே போலதான் தேவன் தம்முடைய ஆலயத்தை 7 சபையின் காலங்களாக கட்டி கொண்டு வருகிறார். ஆமென். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கே என சாலமோன் எப்படி 7 வருஷம் கட்டினானோ அதே போல 7 சபையின் காலங்களா தம்முடைய சபையை தேவன் கட்டி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உலகம் முழுவதிலிருந்து கற்களை கொண்டு வந்தது போல தேவன் இந்த உலகம் முழுவதிலிருந்தும் கோத்திரங்கள் இருந்தும் ஜனங்கள் இருந்து பாஷைக்காரங்கள் இருந்து தேவன் நம்ம கற்களை என்ன பண்ணார், நம்மள கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாமே ஒவ்வொரு இடத்துல வருகிறோம். இந்தியால சில கற்களையும், அமெரிக்காவில் சில கற்களையும், ஆமென், இப்படி ஒவ்வொரு தேசத்திலிருந்து கற்களை தேவன் கொண்டு வந்து தம்முடைய சரீரமாகிய சபை என்ன பண்றாரு, இன்னைக்கு கட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, அவர் மேல் மாளிகை முழுதும் இசைக்கப்பட்டு இப்போ தேவனுடைய பிரதிஷ்டைக்காக இந்த கடைசி நாட்களில் சபை வந்திருக்கிறது. அல்லேலூயா. எபேசில் ஃபவுண்டேஷன் போடப்பட்ட ஆதி அப்போஸ்தலர் சர்ச், கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி, இப்ப அது அப்படியே கட்டப்பட்டு இந்த கடைசி நாட்களில் சபையானது பிரதிஷ்டைக்கான ஒரு டைம்ல வந்து நிக்குது. அல்லேலூயா. செருபாபேல வருவான், அவன் என்ன பண்ணுவான், தலைக்கல்லை கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அப்ப ஈகிள் அனாயிண்டிங் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த டேபர்நாக்கில் ஒரு முடிவுக்கு கொண்டு போகிற ஒரு நேரமா இருக்கிறது. ஆமென். அதனாலதான் பாருங்க இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அன்று போலவே இன்றும் ஒரு கல் இன்னொரு கல்லுடன் சரியாக பொருந்த வேண்டும். அன்று போலவே, யாரே சாலமோன் காலத்துல ஒரு கல் இன்னொரு கல்லு கூட சரியா பொருந்தது போலவே இன்றும் ஒரு கல் இன்னொரு கல்லு கூட சரியாக பொருந்த வேண்டும். ஆமென். ஆனால் இன்று நம்ம என்ன நினைக்கிறோம், வருகை குறிச்சு எடுத்துட்டா நம்மளுக்கு பல தரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லோட என்ன பண்ண முடியும், பொருந்தவே இல்லை. ஆமென். எடுத்துக்கொள்ளப்படுதல பேசுறோம்னா அதுவும் பொருந்தல, கம்யூனியனை பத்தி பேசினா பொருந்தல, எந்த உபதேசம் பேசினாலும் இன்னைக்கு ஒரு கல் இன்னொரு கல்லோடு கூட பொருந்தவே இல்லை. அதனாலதான் நம்மளுக்குள்ள என்ன பண்ண முடியாது, ஃபெல்லோஷிப் இல்லை. ஒரு கல் இன்னொரு கல்லோட பொருந்தினாதான் எப்பவுமே ஒரு ஐக்கியம் கரெக்டா ஃபிட் ஆகும். அல்லேலூயா. இன்னைக்கே நம்ம மத்தவங்க கிட்ட நம்ம போயிட்டு நம்ம தாராளமா பேச முடியல, இன்னைக்கே நம்ம நிறைய பேர் கூட ஐக்கியம் கொள்ள முடியலன்னா அந்த கல் சரியா பொருந்தல. ஆமென். அவங்க ஒரு காரியத்தை ஒரு விதமா நினைக்கிறாங்க, நம்ம ஒரு காரியத்தை ஒரு விதமா நினைக்கிறோம். ஆமென். ஆனால் தேவனால் கட்டப்படுகிற ஒரு ஆலயத்தில் உள்ள கற்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரே உபதேச கோட்பாடுல இருக்கும். அல்லேலூயா. ஒரே வெளிப்பாட்டோட இருக்கும், ஒரே ஆவினாலும் ஒரே சரீரத்தினாலும் அந்த சபை தாகம் தீர்க்கப்பட்டிருக்கும். ஆமென். கரெக்டா இருக்கும். அந்த ஆடு தேவனால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தில் உள்ள கற்கள் கரெக்டா இருக்கும். அதனாலதான் இப்போ எங்க இருக்கிற நான் இங்க வந்திருக்கிறேன், எந்த இடத்துல இருக்கிறேன் நீங்க இங்க வந்திருக்கிற, ஏன் நம்மளுடைய கற்கள் ஒன்று கூட என்ன பண்ண முடியாது, கரெக்டா பொருந்து இருக்கிறதா இருக்கு. இல்ல நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபெல்லோஷிப் பண்ண முடியாது, ரொம்ப நாள் பண்ண முடியாது. அல்லேலூயா. வேற எந்த நோக்கத்துக்காக உங்களுக்கு கூட நான் ஐக்கியம் கொள்ளலாம், நீங்களும் என்ன ஐக்கியம் கொள்ளலாம், ஆனா ரொம்ப நாள் பண்ண முடியாது. ஆமென். ஆனா வார்த்தை நிமித்தம் நம்ம கட்டப்படுவோமானால் அல்லேலூயா அது நித்தியம் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். அல்லேலூயா. கவனிங்க, அதுதான் சொல்றாரு பாருங்க, அந்த சபை இந்த கடைசி நாட்களில் பாத்தீங்கன்னா பிரதிஷ்டைக்கு வந்திருக்கு. தேவனால் கட்டப்பட்ட அந்த கூடாரம் இந்த கடைசி நாட்களில் பிரதிஷ்டைக்கு வந்துபட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் பாத்தீங்கன்னா மீண்டும் அந்த மேகம் அப்பியர்ட் ஆயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் மேகம் மறுபடியும் இறங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா. எப்படி மோசே வந்து அந்த கூடாரத்தை பினிஷ் பண்ணும்போது அந்த மேக ஸ்தம்பம் இறங்கி வந்ததோ அதே போலதான் சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்த போது அதே மேகஸ்தம்பம் இறங்கி வந்தது போல இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஏறக்குறைய கட்டி முடிக்கப்பட்ட இந்த வேளையில் மறுபடியுமாக அதே மேகம் இறங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னையும் பிரதிஷ்டை செய்யும்படியாய் அது காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த தலைக்கல் நம்மேல் பொருந்தும்படியாய் அது இன்னைக்கு அப்பியர்ட் ஆயிருக்குது மறுபடியும். அல்லேலூயா. ஆனா அன்னைக்கு பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு யாரு அது நிரப்பிச்சுன்னா
தன்னை தேவனுடைய வார்த்தைக்கு முழுதுமாய் யாரு பிரதிஷ்டை செய்திருக்கிறார்களோ அவர்களை மாத்திரம்தான் தேவன் அபிஷேகித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தலைக்கல் செய்தியானது யாருக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா, டெடிகேஷன் லைஃப் யாருக்கு இருக்கிறதோ, இந்த காலத்தின் செய்திக்கு தன்னை யாரு ஒப்பு கொடுத்து ஜீவியம் ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த தலைக்கல் ஃபிட் ஆகும். ஆமென். இன்னைக்கு தலைக்கல் வந்துச்சா இல்லையா, அதுதான் இங்க டிபேட்டா இருக்குது. அது முக்கியம் கிடையாது. ஆமென். அது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு அந்த தலைக்கல்லானது நமக்கு பொருந்த வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய டேபர்நாக்கள் முடிவடைக்க ஒரு நேரத்துக்கு நம்ம வந்தாக வேண்டும். அதுதான் காரியமா இருக்குது. பாருங்க, அப்படியே பார்க்கலாம். அதனாலதான் பாத்தீங்களா, இந்த பெண்ணாம் வந்து அந்த அரிசோனாவுக்கு போய் அந்த 7 ஏஞ்சலை மீட் பண்ணிட்ட உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜெபர்சன்வில்லுக்கு வராரு. வந்து என்ன பண்றாரு, முத்திரைகளுக்கான அந்த வாரத்தை என்ன சொல்றாருன்னா, அர்ப்பணிக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட இவ்வாரம் அப்படின்னு சொல்றாரு. கவனித்தீங்கன்னா தெரியும், அந்த வாரம் முழுதுமே அந்த முத்திரைகளுடைய செய்திக்காக, அந்த தலைகளின் செய்திக்காக அந்த வாரத்தை முழுதுமே நான் பிரதிஷ்டை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அர்ப்பணிக்கப்பட்ட இந்த வாரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த எளிமை என்ற செய்தியை பெண்ணாம் கொடுக்கும்போது அப்பதான் அந்த மெசேஜ் சொல்றாரு. இந்த டேபர்நாக்கள் வந்து கரெக்டா அந்த எளிமை என்ற செய்தியை பிரசங்கம் பண்ணும்போது பிரென்னம் டேபர்நாக்கள் வந்து ரீடெடிகேஷன் பண்ணுகிறார். ஆமென். 1933 ஒரு வாட்டி பண்ணிட்டாரு. இப்போ கட்டிடம் வந்து மீண்டுமாய் அது சிறப்பித்து மறுபடியும் ஒரு ரீடெடிகேஷன் அங்க பண்ணும்போது சொல்றாரு, இந்த கட்டிடத்தை மாத்திரம் இல்ல, இதில் உள்ள ஜனங்களையே நான் ரீடெடிகேஷன் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். மறு பிரதிஷ்டை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஜனங்கள் என்பது யார சொல்றாரு? நம்ம தான் சொல்றாரு. அல்லேலூயா. ஆகியால் தான் சொல்றாரு, பிரென்னம் கூடாரத்தில் இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னா மறு பிரதிஷ்டை தான் அவசியமா இருக்கிறது சொல்றாரு. ஆமென். இந்த ECF சர்ச்சுக்கு இனி என்ன தேவை? மறு பிரதிஷ்டை தான் நம்மளுக்கு தேவை. மனம் திரும்புதலும் மறு பிரதிஷ்டம் அதுதான் நம்மளுக்கு தேவை. அதனாலதான் ப்ராபர்ட் சொல்றாரு, இந்த பலிப்பீடம் அழகான மலர்களால் நிறைந்திருக்கிறத விட மனம் திரும்புதல பாவிகளால் நிறைந்திருக்கிறத நான் விரும்புகிறேன். ஆமென். தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஜபம் பண்ணி இங்க கூடினீங்கன்னா அதுதான் தேவன் விரும்புகிறாராம். ஆனா இங்க டினாமினேஷன்ல போய் பாருங்க, அவ்வளவு அழகான பலிப்பீடத்துல கிளாஸ்ல அவங்க அப்படி ஜொலிக்கும்படியா அவ்வளவு கிராண்டியரா வச்சிருக்கிறாங்க. தேவன் அதெல்லாம் விரும்புவதில்லை. ஒரு பலிப்பீடம் பாவிகளால் நிறைந்திருக்கும். மனம் திருதலுக்கான பாவலுக்கான வருத்தப்பட்டு அழுகிற ஜனங்களால் பலிப்பீடம் நிறைந்திருக்கும். அதுதான் ப்ராஃபட் விரும்புகிறார். ஆமென். கவனிங்க. அதனாலதான் சொல்றாரு, அந்த டேபர்நாக்களுடைய இந்த ஜனங்களை என்ன பண்றேன், நானு பிரதிஷ்டை செய்கிறேன். இதுலயே சொல்றாரு. ஆகவே நீங்க பாருங்க, உண்மையாகவே பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டியது எது? ஓகே, இல்ல சொல்றாரு, ஆகவே உண்மையாக பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டியது எது அப்படின்னா நம்மளுடைய இருதயம் அப்படி சொல்றாரு. ஆமென். நம்மளுடைய ஹார்ட் தான் டெடிகேஷன் ஆக வேண்டியதா இருக்கு. அதனாலதான் ஸ்தேவான் சொல்லுகிறார், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. அவர்களை பார்த்து என்ன சொல்றான்னா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு நபர்களுக்கு வணங்கா கழுத்து இருந்ததுன்னா அவங்க ஒரு காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்படி இது ஸ்ட்ரெயிட்டா தான் பார்ப்பாங்க. இப்படி திரும்பி ஒரு காரியத்தை அவங்களால பார்க்கவே முடியாது. ஆமென். ப்ராஃபட் இந்த இடத்துல பாரு இப்படி சொன்னாருன்ட்டு அவங்க ஒரு கோணத்துல தான் பார்ப்பாங்க. அதே ப்ராஃபட் வேற மெசேஜ்ல வேற ஒரு கோணத்துல பேசியிருப்பாரு, அதை பார்க்க மாட்டாங்க. ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபை எப்படி பண்ணணும்னா 90 டிகிரி அது சுத்தும். ஆமென். முழுவதுமா முழு செய்தியும் பார்த்து அதன் பிறகுதான் ஒரு முடிவு அது எடுக்கும். ஆமென். ப்ராஃபட் எல்லா செய்திகளும் அதை குறிச்சு என்ன பேசுறாரு அப்படி. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாருன்னா எல்லா உபதேசம் எடுத்து பாருங்க, அவங்களை ஆதரிக்கும் ஒரு கொட்டேஷன் மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஆமென். அவங்களை ஆதரிக்கிற, அவங்களை பலப்படுத்துகிற, அவங்களுக்கு சாட்சியா இருக்கிற ஒரு கொட்டேஷன் எடுக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்க. அவங்க ஒரு காரியத்தை இப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா அவங்க திருப்பி வேற ஒரு காரியத்தை அவங்க என்னென்ன பண்ண முடியாது, அவங்களால பார்க்கவே முடியாது. எவ்வளவுதான் அவங்களுக்கு சொன்னாலும் சரி, அவர்களை எவ்வளவுதான் சரி செய்ய முயற்சித்தாலும் சரி, பாருங்க அவங்க வந்து அந்த காரியத்தை தன்னை வணைந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே தான் பிடித்த முயலுக்கு என்ன பண்ணுவாங்க, 3 கால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தன் பிடித்த முயலுக்கு 3 கால் இருக்குது அப்படின்ட்டு சாதிப்பாங்க. ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் பாத்தீங்கன்னா பாருங்க, ப்ராஃபட் சொல்றாரு,
ஒரு ரொட்டியை நீங்க எவ்வளவு மெலிதாக வெட்டினாலும் அதற்கு 2 பாகம் இருக்குதுன்னு சொல்லுவார். ஆமென். ஆகையால் மெசேஜ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது 2 பாகம் இருக்குது. ஒரே டைம்ல பெதபெண்ணாம் இப்படியும் பேசுவார், அந்த 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 மாதிரியும் பேசுவார். ஒரு செய்தியை ஒரு கோணத்துல பேசுவார், இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா அதே சப்ஜெக்டை வேற கோணத்துல பேசுவார். அப்ப இதுதான் கரெக்ட் அதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்க முடியாது. ஆமென். அப்ப எல்லாவற்றையும் நம்ம ஒழுங்குபடுத்தி எல்லாத்தையும் ஒரு ஆர்டர்ல கொண்டு வந்துதான் ஒரு காரியத்தை நம்ம முடிவாக எடுக்க வேண்டியவர்களா இருக்கும். ஆமென். அதனாலதான் பாருங்க, தன்னை ஆதரிக்கும் ஒரு வார்த்தையை எடுப்பதில்லை செய்தியானது பஸ்காவை போல முழு ஆட்டையும் நம்ம புசிக்க வேண்டியவர்களா இருக்கும். ஆமென். முழு ஆட்டையும் பாருங்க, அந்த வசனம் வரும் பாருங்க. என்ன சொல்றேன்னா, பச்சையாயும் அல்ல தண்ணீரால் அவிக்கப்பட்டதாயும் அல்ல. பஸ்காவை எப்படி யாத்திராகமத்துல 12ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எப்படி புசிக்கணும்ட்டு ஒரு ஆர்டர் சொல்லுகிறார். அதன் தொடைகளையும் அதில் உள்ள யாவையும் ஏகமாய் எல்லாவற்றையும் நெருப்பினால் சுட்டதை அது புசிப்பீர்களாக. அதுல ஒன்றையும் விடியற் காலம் மட்டும் மீதியா வைக்காத, எல்லாத்தையும் நீ புசிச்சிரு. ஆமென். ஒன்றையும் நீ என்ன பண்ண முடியாது, வைக்காத. ஃபுல் பஸ்காவை சாப்பிடணும். இன்னைக்கு கிறிஸ்து என்ன எப்படி வந்திருக்கிறார்னா ஃபுல் பஸ்காவா வந்திருக்கிறார். அல்லேலூயா. தம்மை ஆதரிக்க ஒரு கொட்டேஷன் மட்டும் நம்ம புசிக்கிறது கிடையாது. ஆமென். இன்னைக்கு ஃபுல் மீட்டை நம்ம சாப்பிட வேண்டியதா இருக்கணும். ஆமென். இதுல எந்த அளவு என்ன பண்ண எலும்பும் கிடையாது, எந்த விதமான ஒரு காரியம் கிடையாது. பாக்குற நம்ம கண்களை தான் எல்லாமே இருக்குது. ஆமென். புரிந்து கொள்ளுதல் தான் எல்லாமே இருக்குது. தேவ கிருபை இருந்ததுன்னா, பரிசுத்த ஆவியானோட உதவியை கொண்டு நம்ம இந்த செய்தியோ இந்த வேதாகமத்தை வாசித்தனா அதுல ஒரு சின்ன காரியத்தை கூட என்ன பண்ண முடியாது, நம்மளால தவறா பார்க்க முடியாது. ஆமென். எல்லாவற்றையும் ஃபுல் பஸ்காவா இருக்கிறது. ஆமென். நம்மளால எல்லாவற்றையும் புசிக்க முடியும். ஆகவே பாருங்க, ஆகியால் தான் ஒரு இடத்துல சொல்றாரு, ஸ்தேவானை கல்லறிந்த ஜனங்கள் யார்? ஸ்தேவானை கல்லறிஞ்ச ஜனங்க யாரா இருக்காங்கன்னா, அவங்க ஒரு ஏத்திஸ்ட் கிடையாது, அவங்க ஒரு கடவுள் மறுப்பாளர்கள் கிடையாது. அவங்க யாருன்னா மத சம்பந்தமான நபர்களா இருந்தாங்க. ஆமென். ரிலீஜியஸ் பீப்புளா இருந்தாங்க அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மோசையோட நியாயப்பிரமாணத்துக்கு அவ்வளவு பக்தி வைராகியம் காட்டினாங்க. ஆமென். இரவும் பகலும் அந்திபதி சந்தி எல்லா டைமுங்கள்லயும் பாத்தீங்கன்னா அந்த தேவனுடைய வார்த்தையை அவ்வளவு ஆராய்ச்சி பார்த்து ஜனங்களா இருக்கிறாங்க. மேசியா ஒருத்தர் வரும்போது எப்படி இருப்பாரு, அவருடைய வருகை எப்படி இருக்கும், அதனுடைய அடையாளங்கள் எல்லாவற்றையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா காலுடைய நுனி அந்த விரல்கள்ல நின்னுன்னு நியாயப்பிரமாணத்தை படித்த ஜனங்களா இருந்தாங்க. ஆமென். அவ்வளவு டீப்பா பேசுறாரு. ஆமென். அவ்வளவு டீப்பா அந்த வேதத்தை படிச்ச ஜனங்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தான் ஸ்தேவானை என்ன பண்றாங்கன்னா கல்லெறிகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க யாரும் பாருங்க, நான் சொல்ல பாருங்க, ஆனால் அவர்கள் தீர்க்கதரிசி மோசையை அவர்கள் விசுவாசித்தனர். ப்ராஃபட்டை பிலீவ் பண்ண ஜனங்கள் அவங்க எல்லாருமே. ஆனால் அவர்கள் இருதயம் அந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக பிரதிஷ்டை செய்யப்படாமல் இருந்தது. அந்த நாளுக்குரிய மெசேஜ் அடையாளம் கண்டு கொள்றது தான் உண்மையான தேவனுடைய ஆவியா இருக்குது. ஆமென். தேவன் கல்வாரியில மரிச்சாரு, அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், அது கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்து என்னவா வெளிப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டு அதற்கு நம்மள பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஜனங்களா இருக்கணும். ஆமென். வேதபாரகர் பரிசேயர் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி நல்லா பேசுவாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இருந்தது. ஆனா அந்த நாளுக்குரிய கிறிஸ்துவை அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை. ஆமென். அடையாளம் கண்டுகொள்ள ஜனங்களா இருந்தாங்க, அதற்கு பிரதிஷ்டை செய்யப்படாமல் ஜனங்களா இருந்தாங்க. கவனிங்க, பிரதிஷ்டை என்று சொல்லும் போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அர்ப்பணித்தல் ஆகும். பிரதிஷ்டை என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கு தன்னை என்ன பண்றத அர்ப்பணிக்கிறதா இருக்கும், டெடிகேஷன் பண்றதா இருக்கிறது. பாருங்க, இன்னொரு விதமா சொல்லணும். எப்படி சொல்றாருங்க, ஒரு குறிப்பிட்ட சேவைக்காக தனியே எடுத்து வைத்தல் ஆகும். ஆமென். ஒரு குறிப்பிட்ட பணிக்காக, குறிப்பிட்ட ஒரு சர்வீஸ்க்காக, குறிப்பிட்ட ஒரு ஜாபுக்காக பரிசுத்தப்படுத்தி அதை தனியே எடுத்து வைக்கிறது தான் பிரதிஷ்டை என்ன அர்த்தம். ஆமென். ஆகவே தான் பாருங்க, நாம் பிரதிஷ்டை செய்யப்படும் முன்பு எதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட போகிறோம் என்ற நோக்கத்தை முன்பு நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. பிரதிஷ்டை செய்யப்படுறதுக்கு முன்பதாக நாம் எதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட போகிறோம் என்பதை முன்னக்கூட்டியே நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய ஜனங்களாக இருக்கிறோம். கவனிங்க, நோக்கத்தை ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்ள நம்ம வேண்டியவர்களா இருக்கிறோம்.
நாம் ஒவ்வொருமே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த பூமியில் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? எல்லாருமே. இங்க நிக்கிற பாஸ்டர் மட்டும் தான் இல்லை, இங்க நிக்கிற ஊழியக்காரர்கள் மட்டும் இல்லை, நாம் ஒவ்வொருமே தேவன் ஒரு நோக்கத்துக்காக இந்த பூமியில கொண்டு வந்திருக்கிறார். நானா பிரதர் எந்த தகுதியும் நான் இல்லை பிரதர், நான் அதற்கெல்லாம் ஃபிட் இல்லை அப்படி நம்ம நினைக்க கூடாது. ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, நம்மில் பாருங்க, நம்மில் நிறைவேற வேண்டிய அந்த நோக்கத்திற்காக நம்மை பிரதிஷ்டை செய்ய வேண்டிய ஜனங்களா இருக்கும். தேவன் நம்மளை குறித்து ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை நம்ம அடையாளம் கண்டு கொண்டு அந்த நோக்கத்திற்காக நம்மளை பிரதிஷ்டை செய்ய வேண்டிய ஜனங்களா இருக்கும் இன்னைக்கு. ஆமென். கவனிங்க, பிரதான காரியம் என்னவென்றால், நாம் அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் அதற்கென்று நம்ம என்ன பண்ண முடியாது, பிரதிஷ்டை செய்து கொள்ள முடியாது. ஆமென். புரியுதுங்களா? அந்த காரியம் என்னன்னு தெரியாம நம்ம பிரதிஷ்டை செய்யப்பட முடியாது. அந்த காரியம் என்னன்னு தெரியாம ஒரு காரியத்தை பரிசுத்தப்படுத்தி அந்த பாத்திரத்தை ஒரு சேவைக்காக நம்ம தனியா எடுத்து வைக்க முடியாது. நம்ம தனியா எடுத்து வைக்கணும்னா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம், தனியே எடுத்து வைக்கிறோம். அப்ப கவனிங்க, அந்த நோக்கம் பாத்தீங்கன்னா ப்ராபர்ட் சொல்றாரு, அது தேவன் உங்களுக்கு கொண்டிருக்கிற அந்த நோக்கம் அது எட்டர்னல் பர்பஸ், ஒரு நித்திய நோக்கமா இருக்கிறது. ஆமென். அந்த நோக்கம் உலக தோற்றத்துக்கு முன்பு தேவனுடைய சிந்தையில் உதித்த நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நோக்கம் எப்படி? உலக தோற்றத்துக்கு முன்பு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஆமென், உலகத்தில் எந்த சிருஷ்டி பொருளும் இல்லாத போதே தேவன் உங்களை கொண்டு ஒரு நோக்கத்தை உடையவர்களா இருக்கிறார். ஆமென். அந்த நோக்கத்தை நம்ம அறியாமல் அந்த நோக்கத்துக்காக என்ன பண்ண முடியாது, நம்மள பிரதிஷ்டை செய்ய முடியாது. ஆகவே இந்த நாட்களில் தேவனுடைய கிருபையினால பாத்தீங்கன்னா தேவன் 7 முத்திரைகளை திறந்து அந்த நோக்கத்தை இன்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. முத்திரைகள் திறந்த நோக்கம் என்ன? தேவன் உங்களை கொண்டிருந்த அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துறது தான் முத்திரைகளை திறந்த நோக்கமே. ஆமென். முத்திரைகளை வச்சு சண்டை போறது கிடையாது. அல்லேலூயா. கொட்டேஷன்ல வச்சு நான் ஒரு கொட்டேஷன் காட்டு, நீங்க ஒரு கொட்டேஷன், அதுக்கு இல்லை. அதை மனப்பாடம் பண்றது கிடையாது. அந்த நோக்கத்தை தேவன் அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் தேவன் அந்த 7 முத்திரைகளை திறந்தது. அல்லேலூயா. கவனிங்க பாருங்க, அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த நோக்கம் இன்று புத்தகம் வாயிலாகவும் டேப்பின் வாயிலாகவும் நம்முடைய கரங்கள்ல இருக்குது. அல்லேலூயா. இப்போ அடுத்த டாஸ்க் என்னன்னா, இப்ப நம்ம கரங்கள்ல அந்த தேவனுடைய நோக்கம் வந்துச்சு, இதை நம்ம படிக்காம அதை கேட்காம இருக்கும்பொழுது எப்படி அதற்காக நம்மளை பிரதிஷ்டை செய்ய முடியும்? அதுலதான் இருக்கு தேவன் நோக்கமே. தேவ கிருபையினால அதை இவ்வளவு ஆண்டு காலமா தேவனுடைய சிந்தையில இருந்த அந்த நோக்கம் தேவனுடைய கிருபையினால இந்த கடைசி நாட்களில் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அதை ஓபன் செய்து இன்னைக்கு நம்மளுடைய கரங்கள்ல எல்லா வடிவத்திலும், புத்தக வடிவத்துல வந்துருச்சு, டேப்பு வாயிலாம் முதல்ல வந்தது, ஒரு கேசட்ல வந்தது அந்த காலத்துல, இப்ப பாத்தீங்கன்னா மெமரி கார்டுல வந்தது, இப்ப பாத்தீங்கன்னா டேப் வாயிலா படிக்கணும்னா என்னென்ன அட்வான்ஸ்ல வரப்போதும் தெரியல. ஆனா எல்லா வடிவங்கள்லயும் அது தேவன் கொண்டு நம்ம கரங்கள்ல வச்சுட்டாரு. அதை படித்து அதை கேட்காம நம்ம அதற்காக என்ன பண்ண முடியாது, பிரதிஷ்டை செய்ய முடியாது. ஆமென். அப்ப பாருங்க, கவனிங்க, இப்போ அந்த நோக்கத்தை சொல்றாரு பாருங்க. அந்த நோக்கம் என்னன்னா, தேவனுக்கு ஒரு நோக்கமும் அவரிடம் மறைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியமும் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. அதை குறித்து தான் நான் இன்று காலையில் பேச விரும்புகிறேன். இவ்வுலகம் தோன்றதுக்கு முன்னதாகவே அவருடைய சிந்தையில் இருந்த மறைக்கப்பட்டிருந்த அந்த ரகசியத்தை குறித்தும் அது எப்படி இந்த வாழ்ந்து கொண்ட காலகட்டங்களில் படிப்படியாய் வெளிப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை குறித்தும் நான் பேச விரும்புகிறேன். தேவனுடைய பரம ரகசியம் அது ரகசியமாகவே இருந்தது. அவர் அதை ரகசியமாகவே வைத்திருந்தார். அதை குறித்து யாருமே ஒன்றும் அறிந்து கொள்ள இயலவில்லை. தேவ தூதர்களும் கூட அது தெரியாதாம். ஆமென். அந்த நோக்கத்தை தேவ தூதர்களுக்கு கூட அது தெரியாது, அவர்களுக்கும் கூட அதை வெளிப்படுத்தவில்லை. இந்த மகத்தான பரம ரகசியத்தில் 3 விதமான நோக்கத்தை தேவன் கொண்டிருந்தார். அல்லேலூயா. முதலாவது காரியம் என்னவென்றால், அது தேவன் தம்மை தாமே தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நோக்கம் என்ன? தேவன் தம்மை தாமே தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டார்.
தம்முடைய ஜனம் அப்படின்னு சொல்றாரு. ஜனங்கள் சொல்லல. ஜனங்கள் என்னும் உலகத்துல எவ்வளவு ஜனங்கள் இருக்கு. தம்முடைய ஜனங்கள் யாருன்னா தேவனுடைய சித்தத்துக்கென்று தன்னை சமர்ப்பித்த ஜனங்கள். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கென்று தன்னை டெடிகேஷன் செய்த அந்த ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தம் கொள்றதுதான் முதல் நோக்கமா இருக்கு. ஆமென். இரண்டாவது, தம்முடைய சரீரமாகிய சபையில் தம்முடைய மனவாட்டிக்குள் முதன்மையான உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டிருப்பதே ஆகும். அல்லேலூயா. இப்போ அந்த டேபர்நாக்குள்ள அவர் வந்த காரணமே என்னன்னா, தம்முடைய மனவாட்டிக்குள்ள அவர் முதன்மையான ஸ்தானத்தை எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. மனவாட்டி இனி என்ன பண்ண முடியாது, தன் இஷ்டப்படி எதுவுமே வாழ முடியாது. ஆமென். நுகம் பூட்டப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தேவன் மனவாட்டியை அபிஷேகம் செய்கிறார். அல்லேலூயா. இப்ப பவுல் பாருங்களா, கிறிஸ்துவினால் கட்டப்பட்டவனாகிய பவுல் என்ற ஒரு செய்தியை கொடுக்கும்போது சொல்றாரு, பிலமோனுக்கு எழுதிய நிருபத்துல, நான் கிறிஸ்துவினால கட்டப்பட்டு இருக்கிறேன். அப்படி அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம படிக்கிற செய்தியின் ஊடாக கிறிஸ்துவினுக்கு தன்னை டெடிகேஷன் பண்ண ஒரு காரியம். ஆமென். கிறிஸ்துவுக்காக நான் டெடிகேஷன் பண்ணியிருக்கேன் பவுல் சொல்றார். ஆமென். ஆகவே அவருடைய இஷ்டம்படி இனி பவுலால நடக்க முடியாது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள்ள என்ன பண்ணது பிழைத்திருக்கிறார். அதனாலதான் பவுல் இந்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பவுலோட கூட ஈடுபட்டு, இல்ல நீ அங்க போவாத, நீ இந்த இடத்துல போ அப்படின்னு சொல்லிடுற. ஆமென். அதுதான் ஒரு நுகம் பூட்டப்பட்ட ஒரு லைஃபா இருக்குது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு லைஃபுக்காக தான் தேவன் தேவனுடைய மகத்தான சிந்தையின் இரண்டாவது நோக்கமா இருக்குது. ஆமென். அந்த லைஃபுக்கு தான், நுகம் பூக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்படியே தான் தேவன் தம்முடைய மனவாட்டிக்குள் உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு இருக்கிறார். ஆமென். அவருடைய சொந்த கருத்துக்கள், அவருடைய சொந்த முயற்சிகள், அவருடைய சொந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவளுடைய சிந்தை தேவனுடைய சிந்தையா இருக்கும்படியா. அல்லேலூயா. அவளுடைய கால்கள் தேவனுடைய காலா இருக்கும்படியா. ஆமென். எல்லாவற்றிலும் அவரே அவளுக்குள் முதன்மையா இருக்கும்படியா. ஆமென். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். ஆமென். பவுல் சொன்னது போல இனி மனவாட்டிக்குள்ள தேவன் முதன்மையான ஸ்தானம் வகித்து தான் அந்த நோக்கமா இருக்குது. ஆமென். வேற எந்த நோக்கமும் அல்ல, அந்த நோக்கம் தான். இப்ப பாருங்க, சீல்ஸ் ஓபன் பண்ணதுனால ப்ராபட் சொல்ற இந்த காரியம் எல்லாமே வெளிப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்ற. ஆமென். முத்திரைகள் திறக்கப்பட்ட பிறகுதான் இந்த செய்தியை அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆமென். அதுல சொல்றாரு, தேவனுடைய சிந்தையில் மகத்தான நோக்கம் இருக்குது. அதுதான் உங்களையே என்னையும் குறித்து தேவன் உலக தோற்றத்தின் கொண்டிருந்த நோக்கமா இருக்கிறது. அது நமக்குள்ள அவர் முதன்மையான ஸ்தானம் வகிக்கிறது தான் அந்த நோக்கமே. ஆகையால் அந்த காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம டெடிகேஷன் பண்ண வேண்டியவர்களா இருக்கும். ஆமென். தன்னையே அர்ப்பணிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆமென். இப்ப பாருங்க, அதனாலதான் இங்க ஒரு காரியம் சொல்றாரு, ப்ராப்பர் சொல்றாரு பாருங்க. இன்னொரு நோக்கம் சொல்றாரு பாருங்க. ஜனங்கள் என்னை பின்பற்றி என் சபையில் சேர வேண்டும் அல்லது ஒரு ஐக்கியத்தையும் ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் இந்த செய்தி அளிக்கவில்லை. அல்லேலூயா. சாலமோன் பிரதர் எதற்கு இந்த செய்தி அளிக்கிறாரு? இதே நோக்கத்தை நான் நினைக்கிறேன். என்ன பிரதர்? ஜனங்கள் அவரை பின்பற்றி அவருடைய சபையில் சேர வேண்டும் என்றோ ஒரு ஐக்கியத்தையோ ஒரு ஸ்தாபனத்தையோ ஒரு ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிரதர் பெண்ணாம் செய்தி கொடுக்காததை போல சகோதரனும் செய்தி கொடுக்கல. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், என்னோட பேசுனதுனால நான் அவரோட கூட அவரோட தாட்ஸ் எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். அல்லேலூயா. அந்த நோக்கத்தோட நான் இந்த செய்தி அளிக்கவில்லை. அவ்விதமான நான் செய்தது கிடையாது. மேலும் இப்பொழுது அதை நான் செய்யவே மாட்டேன். அந்த விதமான காரியங்களில் எனக்கு ஈடுபாடு கிடையாது. என்ன சொல்றாரு பாரு. ஆனால் தேவன் மற்றும் அவருடைய மக்களை குறித்த காரியங்களில் எனக்கு ஒரு சிரத்தை உண்டு. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் என்னால் செய்து முடிக்க முடியுமானால் நான் திருப்தி கொள்வேன். அது என்னவென்றால், தேவனுக்கும் மனிதருக்கும் ஒரு ஆவிக்குரிய உறவு ஏற்படுத்த வேண்டும் என்பதை. அல்லேலூயா. அதனாலே மனிதர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டிகளாக மாறி அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவருடைய வார்த்தையின்படியே ஜீவிப்பதாகும். ஆமென். இதுதான் அந்த நோக்கம். ஆமென். பெண்ணாமும் செய்தியை கொடுத்த நோக்கமே அதுதான். தேவன் ஒரு ப்ராஃபட் அனுப்பின நோக்கமும் அதுதான். ஆமென். நம்ம எப்படி கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒரு புது சிருஷ்டிகளாக மாறி தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய வார்த்தையின்படியே நம்ம ஜீவிக்க வேண்டும் தான் தேவனுடைய மகத்தான சிந்தையின் நோக்கம். அதுக்குதான் இந்த மெசேஜ் முழுதும் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இதை வச்சு சண்டை பண்ணவோ தர்க்கம் பண்ணவோ பிரிவினை கொண்டு வரதும் கிடையாது. இல்ல நீங்க பிரிவுனா நான் பிரிவுனா அந்த காரியத்து கிடையாது. ஆமென். தம்மை அந்த நோக்கத்துக்காக பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் தான் தேவன் விரும்புகிறார். ஆமென்.
கவனிங்கல்ல சொல்றாரு பாருங்க. ஆகவே தான் மோசஸ் கூட பாருங்க, தேவனுக்கு மோசஸ் யார் என்ற அந்த காரியத்தை சீல்ஸ் ஓபன் பண்ணி, அவனோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மிஸ்டரி ஓபன் பண்ணி அவனுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்த போது அவன் என்ன பண்ணானா, பார்வோனுடைய குமாரன் எனப்படுவதை வெறுத்துட்டு, ஆமென், பார்வோனுடைய குமாரன் எனப்படுவதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோட கூட தன்னை தெரிந்து கொண்டான். ஆமென். தேவனுடைய ஜனங்களோட கூட என்ன பண்ண, தம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஆமென். அவர்கள் மனசு பிசைகிற ஜனங்களா இருந்தாங்க, ரைட்டுங்களா? அவங்க பாத்தீங்கன்னா முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களா இருந்தாங்க. ஆனா இவனை உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறான். ஆனா அவனை குறித்த ஒரு பர்பஸ தேவன் என்ன வச்சிருக்கிறார், அவனை குறிச்ச அந்த நோக்கத்தை தேவன் ஒரு நாள் வெளிப்படுத்தப்பட்ட போது அவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவ ஜனங்களோட கூட தன்மை என்ன பண்ணான், சேர்ந்து கொண்டான். அல்லேலூயா. அதே போலதான் பவுல் பாருங்க, பவுல் வந்து பெரிய பரிசேயன் ஆகணும் தான் அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு உயர்ந்த நோக்கம். என்ன பார்த்தேன், பரிசேயன் ஆகணும் தான் பவுலுடைய மிகப்பெரிய உயர்ந்த நோக்கம். அந்த நோக்கத்தோடு அவன் குதிரையில போய் கொண்டு இருக்கும் போது ஒரு நாள் தேவன் முத்திரைகளை திறந்து பவுலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோக்கத்துக்காக அவர் அழைத்தார். ஆமென். அனனியா சொல்றான், ஆண்டவரே அவன் சபையில இருக்கிற ஜனங்களை எல்லாம் துன்பப்படுத்தி கொலை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு அவன் சொல்லும் போது, இல்ல நான் வந்து ஒரு நோக்கத்துக்காக அவனை தெரிஞ்சு கொண்டுக்கிறேன். ஆமென். அவன் கத்தரா புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் அவனு ஒரு சுவிசேஷம் சொல்லும்படியாய் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். ஆமென். இல்ல, அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அந்த பாத்திரத்தை நான் டெடிகேஷன் பண்ணியிருக்கிறேன். ஆமென். ஆக நீ அவனை கண்டு பயப்படாத அப்படின்ட்டு அனனியா கிட்ட சொல்றான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் நோக்கத்துக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ண, நஷ்டம் என்று நான் விட்டுட்டேன் அப்படின்றான். அப்ப அவர் அறிகிறது தான் அவனுடைய வாழ்வில் லட்சியமாகவே மாறியது. ஆமென். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது என்ன சொன்னாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது என்று தாமாக தன்னுடைய சுய காரியத்தையும் சொந்த காரியத்தை நான் ஏற்படுத்த கிடையாது. பிதாவானவர் எதை எனக்கு காண்பிக்கிறோ அதுதான் நான் செய்யறேன். ஆமென். பிதாவானுடைய சித்தத்தை செய்யறது தான் என்னுடைய மெய்யான போஜனம்னு சொன்னார். ஆமென். அதுதான் முகம் பூக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்குது. ஆமென். ஆகவே பாருங்க, நீங்க இந்த காலை வேளையில கூட பாருங்க, தேவனுடைய நித்திய நோக்கத்திற்காக உங்களை பிரதிஷ்டை செய்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய நித்திய நோக்கத்திற்கு உங்களை இந்த கால வேளையில் பிரதிஷ்டை ரீடெடிகேஷன் பண்ணுங்க. ஆமென். இது முக்கியமாக கவனிங்க. நீங்கள் உங்களை பிரதிஷ்டை செய்து கொண்ட பிறகு வேறொரு நோக்கத்திற்கு உங்களை, ஆமென், கவனிங்க, நீங்கள் பிரதிஷ்டை செய்து கொண்டப்பட்ட பிறகு வேறொரு நோக்கத்திற்காக உங்கள் இருதயங்களை உங்கள் பாத்திரங்களை கையாள விட்டீர்கள் என்றால் தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மேல் ஊற்றப்படும். தேவனுடைய கோபத்திற்கு என்ன பண்ணணும், நம்ம ஆளாகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, மோசஸ் வந்து ஆலயத்தை கட்டும் போது அதில் பணி செய்யும்படியாய் பாத்திரங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் வந்து மோசைக்கு சொன்னார். ஆமென். பொற்பாத்திரங்களை ஏற்படுத்து. அந்த பாத்திரங்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்ட ஒரே நோக்கம் என்னன்னா, ஆலயத்தோட ஆராதனைக்கு மாத்திரம் அந்த பாத்திரத்தை பயன்படுத்தணும். ஆமென். ஆசாரிகள் மாத்திரம் கையாளப்பட வேண்டும். அந்த பாத்திரங்கள் உண்டாக்கப்பட்ட பர்பஸ் என்ன, ஆலயத்துடைய ஆராதனைக்கு மாத்திரம் தான், அவங்களுடைய ஓன் யூஸுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. ஆமென். ஆகவே தேவனுடைய ஆலயம் நிரப்பினும் போது அந்த பாத்திரங்களையும் தேவன் நிரப்பினார், அபிஷேகம் பண்ணினார். ஆமென். அந்த பாத்திரங்கள் எல்லாமே ஒரு நித்திய நோக்கத்திற்காக டெடிகேஷன் பண்ணப்பட்ட பாத்திரமா இருந்தது. ஆமென். அப்படிப்பட்ட பாத்திரத்தை நேபுகாத்நேச்சார் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை எல்லாமே என்ன பண்றான்னா வேற ஒரு தேசத்துக்கு, எங்க, பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான். அங்க போயிட்டு அவனுடைய சினையார் தேசத்துல, இல்லையா அப்படிதான், சினையார் தேசத்துல அவனுடைய சொந்த ஆலயத்துல எடுத்து போய் அவன் வச்சுட்டான். வைக்கும் போது தேவனே ஒப்பு கொடுத்தாருன்ட்டு பைபிள் சொல்லுது. ஆமென். அவங்க கீழ்ப்படியாம இருந்த போது தேவனே அதை ஒப்பு கொடுத்துட்டார். ஆமென். அது பிரச்சனை கிடையாது. அது வரையும் தேவன் வந்து என்ன பண்ணாருன்னா விட்டுட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவனுடைய பேரன் பெல்ஷாத்தார் வருகிறான். அந்த ராஜா வரும்போது பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான்னா, அவன் வந்து பெரிய ஒரு பார்ட்டியை ஏற்படுத்துறான். பார்ட்டி ஏற்படுத்தி அந்த பார்ட்டியில பாத்தீங்கன்னா தானும் தன் வைப்பாட்டிகளும் மது குடிக்கும்படியாய் ராபர்ட் சொல்றாரு, இஸ்ரவேல் தேவனை கேலிப்படுத்தும்படியா, கேலி பரியாசம் செய்யும்படியாய் அவன் என்ன சொல்றானா, அந்த எங்க தாத்தா நேபுகாத்நேச்சார் காலத்துல கொண்டு வந்த அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான்.
அது எல்லாத்தையும் கொண்டு வந்த பொழுது அதுல பாத்தீங்கன்னா அசுத்தமான காரியத்தால ஊற்றி திராட்சசம் மது எல்லாத்தையும் ஊற்றி தானும் அந்த வைப்பாடு உள்ள குடிக்க போகும்போது அங்க சுவற்றில் பாத்தீங்கன்னா ஒரு கையிருப்பு காணப்படுது. ஆமென். மெனமெனே திக்கல் உப்பர்சின், உன்னுடைய ராஜ்யத்தை தேவன் மட்டிட்டு அதை மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு நியாய தீர்ப்பானது தேவனுடைய கதவுகள் மீதாக எழுதப்பட்டது. அல்லேலூயா. உடனே இப்ப அந்த ராத்திரியிலே பாத்தீங்கன்னா பெல்ஷாத்தருடைய தலை வெட்டப்பட்டு அந்த ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யத்துல இருந்து மேதிய பெர்சியர் ஆகியதுக்கு ராஜ்யம் கைமாறப்பட்டு. ஆமென். அந்த ஆலயத்தில் இருக்கிறவரை தேவன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாத்திரத்தை வேறொரு நோக்கத்திற்கு அவன் எப்பொழுது கையால அவன் ட்ரை பண்ணானோ அப்ப தேவ கோபாக்கினி என்ன பண்ணது? அவன் மேல ஊற்றப்பட்டது. ஆகவேதான் இன்று கால வேளை நீங்கள் ஒரு நித்திய நோக்கத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த நித்திய நோக்கத்தை நம்ம பார்த்தோம். அதற்காக என்ன பண்ண நீங்க இந்த கால வேளைய டெடிகேஷன் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனா அந்த நோக்கத்தை விட்டு விட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் அதை நிரப்பும்படியா விட்டு கொடுத்தீங்கன்னா, பிசாசுடைய எல்லா காரியங்களுக்கும் நம்ம விட்டு கொடுத்தோமானால் நம்ம மேல என்ன பண்ணும்? தேவ கோபாக்கினை ஊற்றப்படும். ஆமென். தேவன் அதை என்ன பண்ண முடியாது, விரும்புகிறதே கிடையாது. ஆகையால் இந்த சரீரத்தை எந்த விதத்துல தீட்டுப்படுத்த கூடாது. அதனால்தான் பிரதர் பெண்ணாம என்ன பண்றாரு, ஊழிய ஆரம்ப காலகட்டத்திலேயே நீ பெரியவன் ஆகும் போது உனக்கு ஒரு ஊழியம் இருக்குது. ஆகையால் என்ன பண்ண முடியாது, உங்க சரீரத்தை எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்தாத. ஏன் அப்படின்னா ஒரு நேரம் வரும்போது தேவன் தன்னை முழுதுமாக ஒரு சரீரத்துக்குள் ஊற்றப்பட வேண்டிய நேரம் இருக்கு. ஆமென். அந்த நோக்கத்துக்காக தான் பிரதர் பெண்ணாம சின்ன வயதுல இருந்தே அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதை டெடிகேஷன் பண்ணி கொண்டே வருகிறார். ஆமென். அர்ப்பணித்து கொண்டே வருகிறார். ஆமென். கடைசியில் அவள் தான் முடிஞ்சது. அதனாலதான் பாத்தீங்க தானியேல் பாத்தீங்கன்னா தேவனுக்கென்று தன்னை பிரதிஷ்டை செய்து கொண்டான். ஆமென். அவன் பாபிலோன்ல இருந்தான். ஆனாலும் கூட அந்த பாபில் ராஜா சொல்றான், அந்த யூத ராஜ்யத்துல கொண்டு வந்த எல்லா இளைஞர்களையும் 3 வருஷம் காலம் நான் அவர்களுக்காக ஒரு போர்ஷன் ஆகாரத்தை ஒதுக்குறேன். அந்த ஆகாரத்தினால அவங்க போஷிக்கப்படட்டும். 3 வருஷம் கழிச்சு அவங்க என் முன் பிரசன்னத்துல நிக்கட்டும் அப்படின்னு சொல்றான் சமூகத்துல. ரைட்டுங்களா? ஆனா தானியேல் சொன்னான், கர்த்தருக்கு என்று அவன் என்ன பண்ணான், டெடிகேஷன் பண்ணப்பட்டிருந்தான். அவன் சொன்னான், ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் உன்ன திராட்சரசனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொண்டான். அப்போ டெடிகேஷன் எங்க இருக்குதுன்னா எப்பவுமே இருதயத்துலதான் இருக்குது. அல்லேலூயா. அவன் கர்த்தரால் உபயோகிக்கப்பட வேண்டிய பாத்திரமா இருக்கிறான். ஆமென். அவனை கொண்டு தேவன் பாத்தீங்கன்னா இந்த தானியேல் புத்தகத்துல காணப்பட்ட எவ்வளவு மகத்தமான காரியங்கள்லாம் வச்சிருக்கிறாரு அவனை குறிச்சு. ஆமென். அதனால பாத்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசி சிறு வயதில் இருக்கும்போதே தன்னை தேவனுக்காக டெடிகேஷன் பண்ணினான். அவன் எந்த விதத்துல அந்த பாத்திரத்தை என்ன பண்ண முடியாது, தீட்டுப்படுத்த விரும்பவே இல்லை. இன்னைக்கு ராஜாவுடைய போஜனம் என்னது, பிசாசுடைய எந்த உபதேசத்தினாலும், அல்லேலூயா, எந்த ஒரு காரியத்தினாலும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண, நம்மளுடைய இருதயம் தீட்டுப்படுத்த கூடாது. அல்லேலூயா. கவனிங்க, அப்படியே பாருங்க. ஆகவே தேவனுடைய நோக்கத்தை தன்னில் நிறைவேற விட்டு கொடுக்காத யாருமே ராப்சருக்கோ இல்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடி சேஞ்சுக்கோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆமென். தேவன் நம்மளுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாருன்னா அந்த நோக்கத்தை நம்மளை நிறைவேறாம நம்மளுக்கு எப்படி பாடி சேஞ்சு கிடைக்கும், எப்படி ராப்சர் கிடைக்கும்? மெசேஜ்ல இருக்கிறதுனாலே நான் ராப்சர்ல போயிடுவேன் நினைக்கிறது மூட நம்பிக்கை. ஆமென். அது ஒரு முக்கியமான மூட நம்பிக்கை தான். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிட்டாங்க, சுய திருப்திக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு மெசேஜ்ல இருக்கிற பிரதர் நான் அப்படியே தேவன் வரும்போது அப்படியே நான் பறந்து போயிடுவேன் பிரதர். அப்படி கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை டெடிகேஷன் பண்ணவங்களுக்கு தான் பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர் இருக்குது. ஆமென். வேற யாருக்கும் அங்க கிடையாது. அதனாலதான் பாருங்க, அதனாலதான் மத்திய 7:2 சொல்றாரு, அந்த நாட்கள்ல பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அந்த பிரவேசித்துக்கு கிடையாது. ஆமென். பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பான்? தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கத்தின்படி யாரு செய்கிறாரோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. நான் மெசேஜ்ல இருக்கிறேன் பிரதர், நான் ப்ராஃபட்டை பிலீவ் பண்றேன் பிரதர், எங்களுடைய வீட்டுல அவ்வளவு மெசேஜ் எல்லாம் வச்சிருக்கேன் பிரதர், ஆனா நான் கேட்கறது கிடையாது பிரதர், பிரயோஜனம் கிடையாது. தேவனுடைய நோக்கத்திற்கு தன்மை அர்ப்பணிக்காத யாருமே
தேவன் வந்து அவர் ராஜ்யத்துல சேர்ப்பது கிடையாது. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, முடிய போகுது. ஆகவே தேவன் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கென்று நம்மளை வந்து என்ன முன்குறித்து இருக்கிறார். ஆகவே இந்த உலகம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டெடிகேஷன் லைஃபோடு கூட வாழும்போது பாத்தீங்கன்னா இந்த உலகம் நம்மள பரியாசம் பண்ணும். நம்ம உலகத்தார போல நம்ம என்ன பண்ண முடியாது, அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவித்தை செய்யும் போது வாழ முடியாது. அவங்க ஹேர் கட் பண்ணும்போது நம்ம கட் பண்ண முடியாது, அவங்க உடுத்துற விதமா நம்ம உடுத்த முடியாது, அவங்க பேசுற விதமா பேச முடியாது, அவங்க வாழ்ற விதமா நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் வந்து நவீன காலத்துக்கு நீ அப்டேட் ஆக மாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இது ஓல்டு பேஷனா இருக்குது, என்ன இப்படி இருக்குதுன்னு சொன்னேன். ஆனா உங்களுக்கு எனக்கு தான் தெரியும், நான் தேவனுக்கு என்று பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கேன். ஆமென். என்னால யாரும் வாழ்ற போல என்னால பண்ண முடியாது, வாழ முடியாது. எனக்கு என்று ஒரு ஆர்டர் இருக்கு. அல்லேலூயா. எனக்கு என்று ஒரு ப்ராஃபட் அனுப்பப்பட்டிருக்கிறார், எனக்காக ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரு கீழாக அவரோட ஆர்டருக்கு நான் ஒழுங்குபடுத்தப்பட்டவனா இருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் உலக தோற்றத்தின் முன்பு எனக்கு ஒரு நித்திய நோக்கத்துக்காக முன்குறித்திருக்கிறார். அந்த நோக்கம் என்னில் நிறைவேறத்தான் அந்த பூமியில் நான் வாழறனே தவிர்த்து உலகம் போற வாழ்க்கைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஆமென். சர்ச்சைக்கு வந்த பிறகு ஒரு வாழ்க்கையும் வெளியே போற வாழ்க்கையும் கிடையாது. ஆமென். அப்படி டெடிகேஷனான ஒரு லைஃப் எல்லா இடங்கள்ல ஒரே மாதிரி இருப்பான். ஆமென். அதனாலதான் பாருங்க, ஆகவே மனிதர் உங்களை எவ்வளவு பரியாசம் செய்தாலும் அதற்காக நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க உங்களை பரியாசம் செய்யல, உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பரியாசம் செய்யறாங்க. ஆமென். அதனாலதான் அன்பார்டனபிள் சின் பிரதமர் எடுக்கும் போது கூட பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமியில என்ன சொன்னாரு, எனக்கு விரோதமா நீங்க செய்யப்பட்டவங்க உங்களுக்கு ஒரு கால் மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வருவார், ரைட்டா? அவர் தம்முடைய ஜனங்களில் ஊற்றப்படும் போது அதற்கு விரோதமா ஒருத்தன் பேசுறானா அதுக்கு மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆகவே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தை தேவன் ஒரு ஜனங்க தூஷிப்பார்கள்னா அவர்களை தூஷிக்கவில்லை, அவருக்குள்ளாக ஊற்றப்படுகிற தேவனை குறித்து அவர்கள் தூஷிக்கிறாங்க. ஆமென். அதனாலதான் கவனிங்க, எல்லாம் சொல்றாங்க, அவர்கள் ஜீவிக்கிற தேவனின் ஜீவிக்கிற கூடாரமாக மாறிவிடுகிறார்கள். ஜீவிக்கிற தேவனின் ஜீவிக்கிற கூடாரங்களாக மாறிவிடுகிறார்கள். ஆமென். அதனாலதான் ஒரு இடத்துல ப்ராஃபட் சொல்றாரு பாருங்க, அநேக ரீசன்ஸ், அதாவது ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுறாருல பேர் தேவன். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் ஜனி வெளியே வந்தாங்க, முறுமுறுப்பார எல்லாம் விழுந்து போனாலும் அவங்க பேர் எல்லாம் கிறுக்கி போட்டுறாரு. ஆமென். ரைட்டுங்களா? இயேசு கிறிஸ்து காலத்துல பாத்தீங்க, இயேசு கிறிஸ்துவை புறக்கணிச்சு எல்லாரும் பேரையும் ஒரு கால் கிறுக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆமென். அதே போலதான் இந்த கடைசி நாட்களிலையும் பாத்தீங்கன்னா ஜீவ புஸ்தகத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து தேவன் வந்து கிறுக்கி போடுறாங்க. யார் பேர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை ஜீவியத்தில் கடைபிடித்து ஜீவிக்க நிருபங்களாக விளங்கிய தேவனுடைய பிள்ளைகளை அவமதித்ததன் காரணமாக அவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும். புரியுதுங்களா? எந்த ரீசன் பாருங்க, ஜீவிக்க நிருபங்களாக தன்னை யார் தேவனுக்கு டெடிகேஷன் பண்ணுகிறாரோ தேவனுடைய நோக்கத்துக்காக அந்த ஜனங்களை யாராவது ஆமென் அவமதித்தா அவங்க பெயரே என்ன பண்றாராம், கிறுக்கி போடுறாராம். அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறாரு பாருங்க அவங்களுக்கு. புரியுதுங்களா? அவங்க பேரை என்ன பண்ணும்போது கிறுக்கி போடுவார்கள். ஆமென். ஆகவே பாருங்களேன், நியாய தீர்ப்பு நாள் வரும்போது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த தூதரோடு கூட வரும்போது நாமும் அதில் ஒருவர்களா இருக்கும். ஆமென். ஆமென். அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருக்கிற ஜனங்களை கொண்டு அங்க தேவன் வந்து நியாயம் தீர்க்க போறது கிடையாது. ஆமென். பூமியில இருக்கிற ஜனங்களை கொண்டோ இல்ல பரலோகத்துல இருக்கிற ஜனங்களை கொண்டு, பரலோகத்துல இருக்கிற ஜனங்களை கொண்டு தேவன் நியாயம் தீர்த்து போறது கிடையாது. இல்ல சொல்றாரு பாருங்க, பரலோகத்தில் உள்ள தூதர்களை கொண்டு தேவன் இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை நியாயம் தீர்க்க மாட்டார். ஆமென். ஏனெனில் இப்ப பாருங்க, இப்ப ஒசூர் பகுதி எடுத்துங்க. ஏனெனில் ஒசூரில் இருக்க இந்த ஜனங்கள் ஒரு கால் வந்து பாத்தீங்கன்னா சாக்கு போக்கு சொல்லலாம், ஆண்டவரே நான் வந்து தேவ நியாய தீர்ப்புல வரும்போது இந்த ஒசூர்ல குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற ஜனங்க நியாய தீர்ப்புல நிற்கும் போது, ஆண்டவரே என்னால வாழ முடியல, ஆண்டவரே உலகம் இந்த இதுதான் போகுது, இப்படிதான் ட்ரெஸ் உடுத்துது, இப்படிதான் போறாங்க, அதனால நம்ம என்ன பண்ண முடியும், நாங்களும் அதை தான் உடுத்த முடியும் அப்படின்ட்டு நீங்க சொல்லும் போது தேவன் பாத்தீங்கன்னா தம்முடைய பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த பாத்திரங்களை கொண்டு வந்து அவங்களோட வந்து நிப்பார். ஆமென். இவளும் நீ வாழ்ந்த அதே பகுதியில தான் வாழ்ந்தா.
நீ அனுபவித்த எல்லா கண்டிஷனும் இவளும் அனுபவிச்சா, எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் எல்லாம் இவன் அனுபவிச்சா. ஆனா இவன் எப்படி ஜீவித்து இருக்கிறான்ட்டு தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு? சாட்சிகளா ஏற்படுத்துவார். ஆமென். அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் எனக்கு என்ன பண்ண முடியுங்க? சாட்சிகளா இருக்க போறீங்க. ஏசுக்கு சொன்னாருங்களா? சாட்சிகளா தேவன் அந்த நேரத்துல நம்மளை நிப்பாட்டுவார். ஆமென். ஆகையால் உங்களை இந்த கால வேளையில் தேவனுடைய நித்திய நோக்கத்துக்காக பிரதிஷ்டை செய்ய சொல்றதுதான் தேவன் விரும்புகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கரங்களை தட்டலாமா? சகோதரனை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப அருமையான செய்தியை சகோதரன், ரொம்ப அருமையான செய்தியை தேவன் கொடுத்தாரு நமக்காக. நிச்சயமா அந்த செய்தியை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம பார்த்த செய்தியுடைய தொடர்ச்சியா தான் இருக்குது இல்லைங்களா? நம்ம பார்த்த செய்தி தொடர்ச்சி தான். நிச்சயமா அவருக்கு தனியா கூப்பிட்டு கேளுங்க, அவர் என்ன செய்தின்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. பேசும்போது ஒரு இடத்துல பேசும்போது தலைப்பு சொன்னாரு, எனக்கு என்ன செய்தி உள்ள என்ன விஷயம் எனக்கு ஒண்ணு கூட தெரியாது, நான் கேட்டதே கிடையாது அவர்கிட்ட. என்ன வேணாலும் பேசுங்க பிரதர், தேவனுக்கு எப்படி நடத்துறாரோ அப்படி எடுத்துன்னு போங்கன்னு சொன்னேன். ஆமென். சரி, நம்ம செய்தி நம்ம நேரம் அதிகமா இல்லை, சின்ன லைன்ஸ் மட்டும் நான் எடுத்து இம்பார்ட்டன்ஸா மேற்கோள் காட்டிட்டு நான் காரியத்தை கொண்டு போறேன். ஆமென். செய்தி என்னன்னு சொன்னா டெடிகேஷன். என்னங்க? டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சூப்பர் அருமையா சொன்னாரு. சயின்டிபிகேஷன் வார்த்தையிலிருந்து அது வந்திருக்கு. சயின்டிபிகேஷன் சொன்னா பரிசுத்தமாக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்படுதல் சொன்னா ஒரு வேலைக்காக பிரித்து எடுத்து வைக்கப்படுதல் அர்த்தம். தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, செய்தி படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? பரிசுத்தமாக்கப்படும் சயின்டிபிகேஷன் சொன்னா அர்த்தங்க, ஒரு வேலைக்கு ஒரு பணிக்காக எல்லா கூட்டத்துல இருந்து என்ன பண்றது? பிரிச்சு எடுத்து வைக்கிறது ஒரு வேலைக்காக. அப்படின்னா பிரித்து வைக்கப்பட்ட அந்த பொருள் மீது எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி தேவன் என்ன பண்றாரு? டெடிகேஷன். ஒண்ணு நம்மள டெடிகேட் பண்றேன்னு சொன்னா, இவர் சொன்ன மாதிரி ஒரு கருத்தை சொன்னார் அருமையா. ஒரு நோக்கத்துக்காக அவர் என்ன பண்றாரு? பிடித்து வைக்கிறார். அந்த நோக்கத்தை அந்த பொருளுக்கு என்ன பண்றாரு? தேவன் வெளிப்படுத்துறார். என்ன பண்றாரு? அந்த நோக்கத்துக்கு அந்த பொருள், அந்த நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தும் போது அந்த நபர், அந்த பாத்திரம் தன்னை என்ன பண்ணுது? உலகத்தை விட்டு பிரிச்சுக்குது. அண்ட் தென் அந்த பாத்திரத்தை எடுத்து அவர் யூஸ் பண்றார். சுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண, ஒரு பாத்திரம் போது ஏதோ ஒரு காரியத்துக்கு பயன்படுமானால் அந்த காரியத்தால் அதை நிரப்பப்படும் இல்லைங்களா? அப்போ அந்த நிரப்பப்பட வேண்டிய காரியம் எதுன்னு சொன்னா தேவனா இருக்கிறார். அப்ப தேவன் அந்த பாத்திரத்துக்குள்ளிருந்து தன்னோட நோக்கத்தை நிறைவேற்றுறார். ஃபர்ஸ்ட் நோக்கத்தை என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் அந்த பாத்திரத்துக்கு வெளிப்படுத்துறார். எல்லா பாத்திரத்துக்கு அல்ல, எந்த பாத்திரத்தை கொண்டு ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த பாத்திரத்துக்கு இல்லைங்களா? அப்ப அதுக்குதான் பிரதர் அருமையான அந்த காரியத்தை தேவனுடைய நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். அநேக செய்திகளை பார்த்திருக்கிறோம். தேவனுடைய மகத்தான உலகத்தோற்றமுடைய சிந்தையில ஒரு மகத்தான நோக்க ரகசியம் இருந்துச்சு. அது என்னன்னா தன்னை அது வெளிப்படுத்துறதா இருந்துச்சு. தன்னை வெளிப்படுத்துறதா, தான் யாருன்றதை வெளிப்படுத்துறதா அதனுடைய நோக்கமா இருந்துச்சு சொல்லி பார்த்தோம். அந்த நோக்கத்துல 3 ஃபோல்டா இருந்துச்சு. ஒண்ணு, தேவன் தனக்குள்ள இருக்கிறத கிறிஸ்துக்குள்ள ஊற்றினார். கிறிஸ்து தனக்குள்ள இருக்கிறத சபைக்குள்ள ஊற்றி சபையில முதன்மை ஸ்தானத்தை வகிப்பது. அதுக்கப்புறம் சபையும் கிறிஸ்துவும் சேர்ந்து மூல நிலைக்கு கொண்டு வர்றது இல்லைங்களா? அப்ப இதுதான் அந்த மகத்தான நோக்கம். அந்த ஒரு நோக்கமா இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோமா இல்லைங்களா? அப்போ தேவன் தன்னை என்ன பண்றாரு? இதை எதுல வெளிப்படுத்தி இருக்காருன்னா முத்திரைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அதுதான் பார்த்தோம். இதுக்கு முன்பதாக தேவாலயத்தை குறிச்சு எடுத்தார். டெடிகேஷனுக்கு முன்பதாக தேவாலயத்தை குறிச்சு எடுத்தாரு. அந்த தேவாலயத்தை தேவன் மலையில காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி என்ன பண்ணு? ஆலயத்தை கட்டு. அது தேவனுடைய சிங்காசனத்துல, அதாவது அக்கறையில காணக்கூடாத உலகத்துல இருக்கிற அந்த டிசைன் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சு இல்லைங்களா? அதை மோசைக்கு வெளிப்படுத்தினார். மோசைக்கு வெளிப்படுத்தப்பட்டதாக அது அந்த அதை செய்யறதான முறையை வெளிப்படுத்தும்படி 2 பேர் அனுப்பினார். நான் பார்த்தோமா இல்லைங்களா? அது அப்படியே சபை காலத்துக்கு பொருத்தி சகோதரன் சொன்னார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒண்ணு, 2 நபர்ல ஒரு நபர் யாருங்க? அகோபலியா. 2வது நபர் பெசலேல். 2 பேர். அந்த 2 பேரும் 2 கோத்திரத்தை குறிச்சு சொன்னார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒண்ணு யூதா கோத்திரம், தான் கோத்திரம் இல்லைங்களா? இந்த 12 கோத்திரத்துல 3 பக்கம், 3 கோத்திரம் ஒரு பக்கம் அமையும் இல்லைங்களா? அப்போ யூதா கோத்திரம் தான் கிழக்கு பகுதியில இறங்கும் இல்லைங்களா? அதே தான் கோத்திரம் வடக்கு பகுதியில இறங்கும். அப்ப தான் கோத்திரத்தோட கொடி எதுங்க? ஈகிள். அதுதான் அவர் சொன்னார். அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லவர் அந்த லைனா சொன்னார். அப்போ 2 அனாயிட்டிங் என்ன பண்ணுதுங்க? தேவாலயத்தை கட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. ஒண்ணு எதுங்க? யூதா கோத்திரம். 2
தான் கோத்திரம். அப்போ இந்த சபையாகிய இந்த சபை பெந்தகோஸ்தே நாள்ல சிங்கத்துடைய அனாயிட்டிங்ல வந்துச்சு. இப்ப முடியும் போது கழுவுடைய அனாயிட்டிங்ல முடியுது. அதுதான் சகோதரர் சொன்னார். அந்த பாயிண்ட் தான் சொன்னார். புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ அது யாரால நடத்தப்பட்டுச்சுன்னு மோசே யாருக்கு அடையாளம்? கிறிஸ்துவுக்கு அடையாளம் இல்லைங்களா? கிறிஸ்துவுக்குள்ளதான் அந்த ரகசியம் ஊற்றப்பட்டுச்சு. தேவனுடைய மகத்தான நோக்கத்துடைய முதல் பார்ட் எதுங்க? தேவன் தனக்குள்ளங்கிறத அதான் மோசே. அண்ட் தென் அது ரெண்டா மாறுது இல்லைங்களா? அப்ப ரெண்டுல இருந்து தான் நாங்க சபை முடிக்குது. ஆதி பெந்தகோஸ்தேல இருந்து தொடங்கி திரும்பவும் நியூ பெந்தகோஸ்தே பிளஸ்ல இருக்கும். எங்க இருக்கும் நம்ம இப்போ? பெந்தகோஸ்தே பிளஸ் அப்படின்னு சொன்னா சூப்பர் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். நேச்சுரல் சர்ச் இல்ல, சூப்பர் சர்ச். அப்படின்னா இயற்கைக்கு மேம்பட்ட சபையுடைய நேரத்துக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா? தலைகளுடைய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம அதை தான் பார்த்து கொண்டு வந்தோம். கரெக்டா அதே தேவன் என்ன பண்ணாருங்க? அவருக்கு செய்தியை கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? ஒரு தேவாலயம், ஒரு தனிப்பட்ட மனுஷன் எப்படி கட்டப்படுறது, ஒரு சபை எப்படி கட்டப்படுறது. தனிப்பட்ட மனுஷன் கட்டப்பட்ட பின்புதான் அவன் மேல என்ன வந்து உட்காரணும்? தலைக்கல். அதுதான் அபிஷேகம்னு சொன்னார், அனாயிட்டிங். அப்ப அதுக்கு அந்த மனிதன் என்ன பண்ணும்? கட்டப்படணும், சரியான வகையில கட்டப்படணும். அப்படின்னா அர்ப்பணிப்பாங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணுங்க முக்கியம். அப்போ ஒரு மனுஷன் தனக்குள்ள கட்டப்படுறதுக்கு முன்பதாக நோக்கம் வெளிப்படணும். அந்த மனுஷனுக்கு என்ன வெளிப்படணும்? ஒரு பர்பஸ் வெளிப்படணும். அதான் பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டினாரு. மோசேவுடைய கூடாரம், சாலமோனுடைய தேவாலயம், மூன்றாவது மனவாட்டி கிறிஸ்து. கிறிஸ்துவதான் யார் பேசுறாருன்னா ஸ்தேவான் பேசுறாரு. யூதர்களுக்கு காட்டினது தான். எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் என்றது அது கிறிஸ்து தான் இல்லைங்களா? அதுதான் கிறிஸ்துவ தான் அவங்களுக்கு காட்டின விருப்பப்பட்டார். யாருக்கு? யூதர்கள் கிறிஸ்துவ புறக்கணிச்சாங்க இல்லையா? அந்த கிறிஸ்து தான் அந்த ஆலயமா இருக்கிறார். கைகளால் கல்லப்பட்டது கிடையாது. அந்த ஆலயத்தை தான் என்ன பண்ணுங்க நீங்க? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் பேதுரு சொல்றாரு இல்லையா? அதுதான். அண்ட் தென் அந்த ஆலயத்துல தேவன் வாசமா இருந்தார். அது உடைக்கப்பட்ட பின்பதாக 7 சபைக்காலாக கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த காணக்கூடாத இந்த சரீரத்துல ஒரு வாசம் செய்யும்படிக்கு சபை காலங்கள்ல அவர் கட்டி கொண்டு வந்தார் இல்லைங்களா? அப்ப எப்பொழுதுமே தேவன் எப்பொழுதுமே ஒரு துறைக்கு பின்பதாக தான் என்ன பண்ணிருக்காரு? பழைய ஏற்பாட்டுல தகசுன்ற மிருகத்துடைய தோலுக்கு பின்பதாக இருந்தார். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ஒரு யூத அந்த தோலுக்கு பின்பதாக இருந்தார். இன்னைக்கு புறஜாதி சபையுடைய தோலுக்கு பின்பதாக இருக்கிறார். இந்த தோலுக்கு பின்பதாக தேவன் என்ன பண்றாரு? வாசம் செய்யும்படிக்கு இதை கட்டுறார் ஃபர்ஸ்ட். அப்ப அதை கட்டி அதை என்ன பண்ணுங்க? டெடிகேட், இந்த வேலைக்காக அர்ப்பணிக்கிறது அப்படின்றத குறிச்சு பார்த்தோம். டெடிகேஷனா என்னன்னு சொன்னாருங்க அவரு? ஏன் இருக்கா? ஒரு வேலைக்காக. அப்போ கரெக்டுங்களா? பிரிச்சு செப்பரேட் பண்றது. அப்போ இந்த ஒரு பொருளை பிரிக்கிறோம்னு சொன்னா அந்த பொருளுக்கு ஃபர்ஸ்ட் பிரிச்சு வைக்கணும்னா ஒரு பர்பஸ் வேணும், நோக்கம். அப்ப அந்த நோக்கத்தை சீல்ஸ் மூலமா தேவன் வெளிப்படுத்தி அதை பிரிச்சு எடுத்து வச்சு அதுக்குள்ள ஊற்றி ஒரு வேலையை செய்யறார். இதான் சகோதரன் எடுத்து வந்த செய்தியுடைய ஒட்டுமொத்த கன்க்ளூஷன் மெசேஜ். அப்ப தேவன் மோசேயுடைய டேபர்நாக்கல வைக்கிறதுக்கான ஒரு பர்பஸ் என்னன்னா, நான் உங்க மத்தியில வாசமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண? தனியா ஒரு ரெடி பண்ண, டெடிகேட் பண்ணி அவங்க வாசமா இருந்தார், தன்னை வெளிப்படுத்தினார். சாலமோனுடைய தேவாலயத்துல அதுதான் கிறிஸ்துவ டெடிகேட் பண்ணப்பட்டவரா இருந்தார். அப்ப அந்த டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு பொருள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதா, உலகத்துக்கு என்னென்ன வேலை செய்யப்பட்டுச்சோ அந்த வேலையை தாண்டினதா இருந்துச்சு. அப்ப அதுலதான் இன்னொரு காரியத்தை அருமையா சொன்னாரு சகோதரன். என்ன சூப்பரா சொன்னார்னா, அருமையா தேவன் அவர் ஆசீர்வதிக்கிட்டோம். கவனிங்க நல்லா. சாலமோனுடைய தேவாலயத்துல இருந்த தேவாலயம் மட்டும் அபிஷேகிக்கப்படல, அதுல இருக்கிற பாத்திரங்கள்லயும் அது அபிஷேகம் இருந்துச்சு. அப்போ தேவாலயம் யாரா இருக்கிறார்னா கிறிஸ்து, அதோட பாத்திரங்கள் தனிப்பட்ட நபர்களா இருக்கிறோம். அப்போ அந்த பாத்திரம் உடைக்கப்பட்டு போச்சு. சாலமன் தேவாலயம் உடைக்கப்பட்டு போடுறது கிறிஸ்து உடைக்கப்பட்டு போடுறதுக்கு அடையாளம். ஆனா அந்த பாத்திரம் எங்க போடப்பட்டுச்சு? பாபிலோனுக்கு, இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இன்னைக்கு தேசத்துல, தொலைதூர தேசத்துல இருந்தாலுமே அதுல ஒரு அனாயிட்டிங் இருக்குது. அந்த பாத்திரம் பர்பஸ், ஒரு காலத்துல பர்பஸ்க்காக வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ புறஜாதி தேசத்துக்கு போனாலுமே புறஜாதியான அதை யூஸ் பண்றதுக்கு தேவன் என்ன பண்ணல? அனுமதிக்கல. அங்க ஜட்ஜ்மெண்ட், டிவைன் ஜட்ஜ்மெண்ட் போரிங் ஆன் த பாபிலோன் மேல தெய்வீக நியாய தீர்ப்பு வந்துச்சு. ஒரு காலத்துல மகிமைக்கான பாத்திரமும் இப்போது அது என்னவா மாறிடுச்சு? நியாய தீர்ப்பின் பாத்திரமா மாறிடுச்சு. அதுதான் ஒரு கடைசியா அருமையா அதை சொல்லி முடிச்சார். அண்ட் தென் இந்த பாத்திரங்கள் தான் அவருக்கு சாட்சிகளா இருக்குது. ஏன்னா கடைசி காலத்துல ஜட்ஜ்மெண்ட் அது மூலமா தான் வந்துச்சு. அவர் சொன்னார், அது அந்த ரெண்டு அந்த காரியத்தை தான் காட்டுறேன் நான். அந்த பாபிலோனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது எதனாலங்க தெரியுமா உங்களுக்கு? எதனால வந்துச்சு? புறஜாதி ராஜ்யம் மாறணும்ன்றது வேணா, அவங்க வந்தது ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கான ரீசன் எங்கிருந்து ட்ரிகர் ஆச்சுன்னா அந்த பாத்திரங்களை தொட்டதுனால தான் இல்லைங்களா? அப்ப அது மாதிரிதான் கடைசியா தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி வருதுன்னா, தேவனுடைய ஜனங்கள் தான் அந்த நியாய தீர்ப்பை கொடுக்குறவங்களா இருக்கிற இந்த பாத்திரங்க.
இந்த பாத்திரங்கள் ஃபர்ஸ்ட் நோக்கத்தை அறிஞ்சு டெடிகேட் அர்ப்பணிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள தேவன் என்ன ஊற்றுறாரு? தன்னுடைய அனாயிட்டிங்கை ஊற்றி வேலைக்காக வேலை செய்யறார். அதை வச்சு வேலை செய்யறார். அதான் மனவாட்டியுடைய ரியல் பர்பஸ், மனவாட்டியுடைய ஊழியம். அதான் தேர்ட் புல் மினிஸ்ட்ரியா இருக்குது. சொல்ல நான் இந்த செய்தியை எடுக்கிறேன், அருமையா எடுத்தார். அந்த சபைக்காலம் உருவாயிடுச்சு. மேல என்ன வந்து உட்காரணும்? தலைக்கல். மேகம் தான் அந்த தலைக்கல்லா இருக்கு. அந்த தலைக்கல் வந்து உட்காரும் போது தீர்க்கதரிசி சொல்றாங்க பிளாஞ்ச் இருந்துச்சுன்ற. பிளாஞ்சுனா தெரியுமா? ஒரு பாருங்க, அந்த பைப்பு ஃபிட்டிங்ல தெரியும், பிளம்பர்ஸ் தெரியும், அது பிளாட் கிடையாது. புரிஞ்சுங்க நல்லா. நம்ம இந்த காரியத்தை நம்ம அப்படியே பாக்குறோம். பாருங்க, நான் லாஸ்டா அந்த செய்தி இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது அந்த காரியத்தை கவனிச்சேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்த திருப்பி சொல்றாரு, நான் ஆல்ரெடி காட்டினேன். இது ஆலயம், இது டெடிகேட் பண்ணப்படும் போது இது மேல வந்து உட்காருது இல்லையா? அதை உட்காரும் போது தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இது பிளாட்டா பாக்குறோம். இந்த பிளாஞ்ச், இங்க ஒரு பிளாஞ்ச் இருக்குமா? பிளாஞ்சுனா தெரியுமாங்களா உங்களுக்கு? பிளாஞ்சிங் சொன்னா என்னங்க? ஓரிங். அது ஒரு கேப் மாதிரி இருக்கும். இந்த இடம் வந்து இது வந்து கரெக்டா உட்கார்ற லெவலுக்கு, தனியா இது ஆடாம உட்கார்ற லெவலுக்கு ஒரு கேப் மாதிரி இருக்குமா? ஷேக் ஆகாம அதோட கூட இணையறதுக்கு. அப்படின்னா இது உற்பத்தி பண்ணும் போதே இது உட்கார்ற மாதிரியான டிசைன் அதுக்கு இருக்குமா? பிளான்ஜ்ன்றார் தீர்க்கதரிசி. அப்ப தலைக்கல் உருவாகிறதுக்காக இந்த காலத்தை பிரத்யேகமா மனவாட்டி அந்த வகையில உருவாக்கப்பட்டிருப்பா. மற்ற சபை காலத்தை காட்டிலும் இந்த சபை காலத்துக்கு இருக்கிற தன்மை அதுதான். மற்றதெல்லாம் கீழிருந்து கட்டப்படும், இது மட்டும் மேலிருந்து வர்றதுனால அதுக்கேற்ற தன்மையில இந்த இடம் உருவாக்கப்பட்டிருக்குன்றாரு. நீங்க பைப் எல்லாம் ஃபிட் பண்ணும்போது இன்னொரு பைப்போட இணையத்துக்கு என்ன வேணுங்க? பிளாஞ்ச். நார்மல் சைஸை காட்டில அது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு இல்லைங்களா? அடுத்த சைஸ் அதுக்குள்ள ஃபிட்டிங்காக. அந்த மாதிரி இந்த காலத்துல அது ஒரு பிளாஞ்ச் தான் அதை இணைக்குதுன்றார். அப்ப அது மாதிரி அதுதான் தேவன் வந்து என்ன பண்றாரு? அந்த இடத்துல ஊற்றிக்கொண்டு ரியல் பர்பஸ் என்ன பண்றாரு? நிறைவேற்றாரு. அதுதான் ஒரு பிரைட் மினிஸ்ட்ரியா இருக்கு. அப்ப அதுக்கு என்ன அவசியம்னா, எல்லாத்த விஷயம் பிரதர் சொல்ல வந்தது டெடிகேஷன். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஊழியத்தின் மூலமா தான் தேவனை ஆராதனை செய்ய முடியும். தேவனை சாதாரண ஆராதனை தேவன் என்ன பண்றதுல அங்கீகரிக்கிறதுல அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் தான். ரோமர் 12 சொல்றது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு ஜீவ பலியுமாக ஒப்பு கொடுத்தல். அதான் டெடிகேஷன். புத்தி உள்ள ஆராதனை இல்லைங்களா? அதான் புத்தி உள்ள ஆராதனை. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நார்மலா வர்ஷிப் பண்ணக்கூடாது. அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவி தான். சண்டே வந்தோம் போனோன்றது கிடையாது. வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்கணும். அப்பதான் அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்ஸ் பிளான் ரிவீல் ஆகும். நிறைய பேர் ஏன் அர்ப்பணிக்க முடியலன்னா என்ன அர்த்தங்க? பிளான் தெரியல, பிளானே ரிவீல் ஆகல. அவங்க பிளான் ப்ரீச் பண்ணாம இருக்கணும். இன்னொன்னு அவங்க டிவைன் ஆர்டர் கீழே இல்லாத ஜனங்களா இருக்கணும். அவங்களுக்கு பிளானே தெரியாது. பிளான் தெரிஞ்சா என்ன பண்ணுவான் அந்த மனுஷன்? அர்ப்பணிக்கும் போது தேவன் ஃபில் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அவரோட ஊழியங்களை இன்னும் மேன்மேலும் தேவன் பெருக பண்ணுவாராக. அடுத்தது நான் மெசேஜுடைய ஆரம்பத்துல நான் அறிமுகப்படுத்தல, சகோதரன் மட்டும் வரல, சகோதரனோட கூட அவருடைய மனைவியும் சகோதரியும் கூட பிள்ளையும் கூட வந்திருக்காங்க. அவங்களுடைய காரியத்துக்காக தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். சகோதரனுடைய துணையாக ஊழியத்துக்கு துணையாக பிள்ளையும் அவங்களும் இருக்கட்டும். இன்னொரு ஊழியம் அநேக இடங்கள்ல பெருகட்டும். அவருக்குள்ள இருக்கிற வரத்தை நம்ம என்ன பண்றோம்? அடையாள கொண்டு யூஸ் பண்றோம். அநேக பேருக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? அநேக பேருக்கு வந்து இவரை நம்ம கூப்பிடுறதுனால சென்னை பகுதியிலும் சரி, எப்படி அப்படின்ற கேள்விகள். இந்த ப்ரீச் பண்றாங்க அந்த சர்ச், இதுல எப்படி அங்க கொண்டு வந்து இவரை ப்ரீச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? இந்த நபரை பார்க்கல, உள்ள இருக்கிற வரத்தை பார்த்து அந்த நபர் எப்படி இருக்காரு, கருப்பா சோப்பா வெள்ளையா, இது அவர் இங்கிலீஷ் பேசுறாரா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உள்ள அதை டிவைன்லி அட்மாஸ்பியர் அனாயிட்டிங் இருக்குதா, அந்த வேர்டு நமக்கு யூஸா இருக்குதா அப்படின்னு தான் நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம். இன்னும் மகத்துவமான ஜனங்கள்லாம் என் கூட பேசுறாங்க சென்னையில மற்ற இடங்கள்லயும்.
அந்த நபர் அநேக நபர்கள் வரணும்னு யோசிக்கிறாங்க, பாக்குறாங்க போல. நான் என்ன பண்ணேன்னா அந்த டிவைன் ஆர்டர், அந்த டிவைன் பிளான் தான் நமக்கு யூஸ். இங்க அதான் விஷயம். அது யாரு, கருப்பா வெள்ளையா, பெரிய சபையா சின்ன சபையா, பெரிய பாஸ்டரா, அதெல்லாம் யூஸே விஷயமே இல்லை நமக்கு. நமக்கு என்னன்னு சொன்னா இங்க தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அங்க வெளிப்படுத்தப்பட்ட நபர்கள் உள்ள அந்த வரம் செயல்படுதான்றதுதான் விஷயம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அந்த சகோதரனுக்காக நீங்கள் தனிப்பட்ட ஜெபங்களை ஜெபித்துக் கொள்ளுங்க, அவரோட ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னும் சாயந்தரம் ஒரு செய்தியை நம்ம கேட்போம் இல்லைங்களா? ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்ப நான் பேசுறது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், சகோதரன் கொஞ்சம் ஸ்லோவா பேசுவாரு. ஆனா கரெக்டா டிவைன் பிளானை வெளிப்படுத்துறாரு. பக்கம் டிவைன் பிளான் நம்ம என்ன ப்ரீச் பண்றோமோ அதை தான் ப்ரீச் பண்றாரு இல்லைங்களா? நம்ம அதான், இதுதான் ஒரே ஆவியால் நடத்தப்படுறதுன்றது. அதுதான் பிளான் மாறாம கலர் கிளியர் பிக்சர் இருக்கு பாருங்க செய்தியில் இல்லைங்களா? அதை நான் வரத்தை நான் மெச்சுக்கிறேன், தேவனுக்காக தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்கலாம்.